State Government, Civics, Standard 10, Unit 3, Social Science. இன்ட்ரடக்ஷனில் கொடுத்துருக்காங்க. மொத்தம் இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 28 ஸ்டேட்ஸ், அந்த ஹைலைட் பண்ணியிருக்கிறத மட்டும் அப்படியே பார்த்துட்டு வந்துருங்க. 29 ஸ்டேட்ஸ், 6 யூனியன் டெரிட்டரி, அதில் ஒன்று வந்து நேஷ்னல் கேபிட்டல் டெரிட்டரி டெல்லி. ஸோ 29 ஸ்டேட்ஸ், 6 யூனியன் டெரிட்டரிஸ், 1 நேஷ்னல் கேபிட்டல் டெரிட்டரி நியூ டெல்லி இருக்குது. யூனிஃபார்ம் ஸ்ட்ரக்சர் ஃபார் தி ஸ்டேட் கவர்மெண்ட் இன் பார்ட் 4 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் எதன்படி அமைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எதில் கொடுத்துருக்காங்கன்னா பார்ட் 4ல் ஆர்டிக்கல் 152 இருந்து 237 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அந்த பேஸை வச்சு தான் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ரன் பண்ணுறாங்க. ஸ்டேட் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் விச் ஹாஸ் அ செப்பரேட் கான்ஸ்டியூஷன் ஆர்டிக்கல் 370. ஸோ அதை தான் வந்து இப்போ அபாலிஷ் பண்ணிவிட்டு அதை வந்து யூனியன் டெரிட்டரியாக சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து இப்போ இம்ப்ளிமெண்ட் ஆகாது. பட் அதில் இருக்கக்கூடிய அந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும். தென் ஸ்டேட் கவர்மெண்ட்டை வந்து அந்த ஸ்ட்ரக்சரை எப்படி பிரிச்சுருக்காங்கன்னு பாருங்கள். எக்ஸிக்யூட்டிவ்னு ஒரு செக்டார் இருக்குது, லெஜிஸ்லேச்சர்னு ஒரு செக்டார் இருக்குது, ஜுடிஷியரி. இங்கே எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னா யாரெல்லாம் வந்து தலைமை பொறுப்பில் இருக்காங்க அப்படின்னா கவர்னர். ஃபஸ்ட்டு நம்மளோட ஒரு ஸ்டேட்டோட ஹையஸ்ட் பர்சன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கவர்னர் இருப்பார். அதுக்கு கீழே சிஎம், அவங்களுக்கும் கீழே கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். இப்போ லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்மளுடைய அந்த சட்டசபையை சொல்லுவோமா, ஸோ தட் இஸ் லெஜிஸ்லேச்சர். ஸோ அதில் பார்த்திங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், அதாவது அப்பர் ஹவுஸ்னு ஒன்று இருக்காங்க, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி லோயர் ஹவுஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் அப்பர் ஹவுஸ் லோயர் ஹவுஸ் கிடையாது. தென் ஜுடிஷியரின்றது கோர்ட், ஜட்ஜஸ், அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹை கோர்ட், அடுத்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், அடுத்து கோர்ட். இங்கே வந்து நமக்கு ஸ்டேட்டை பற்றி படிக்கிறதுனால நம்மளோட ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஹையஸ்ட் கோர்ட் பார்த்திங்கன்னா ஹை கோர்ட் தான். இப்போது எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்றத நம்ம பார்த்தோம். யாரெல்லாம் வந்து நம்ம ஸ்டேட்டுடைய ஹையஸ்ட் பொசிஷனில் இருக்கவங்கன்னு பார்த்தோமா. ஸோ ஃபஸ்ட்டு கவர்னர். ஸோ கவர்னர் பற்றின விஷயங்கள் மட்டுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ கவர்னர் அப்படின்றவர் நம்ம கான்ஸ்டிடியூஷனல் ஹெட், ஸ்டேட்டோடைய கான்ஸ்டிடியூஷனல் ஹெட், இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி அவர் தான் வந்து ஹெட் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே. சேம் இந்த ஹைலைட்ஸ் பண்ணதை மட்டும் நோட் பண்ணிக்கலாம். சேம் பர்சன் மே பி அப்பாயிண்டட் ஆஸ் த கவர்னர் ஆஃப் 2 or more ஸ்டேட்ஸ். ஸோ 2-3 ஸ்டேட்டுக்கும் கூட ஒரே கவர்னர் இருக்கலாம். ஆர்டிக்கல் 154 என்ன சொல்லுது அப்படின்னா, எக்ஸிக்யூட்டிவ் பவர், அதாவது ஒரு ஸ்டேட்டுடைய ஹையஸ்ட் பவர் வந்து கவர்னர்கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது ஆர்டிக்கல் என்னென்னா 154. ஆர்டிக்கல் 154ல் 1 என்ன சொல்லுது அப்படின்னா, எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் தி ஸ்டேட் ஷால் பி வெஸ்டட் இன் த கவர்னர் அண்ட் ஷால் பி எக்ஸசைஸ்ட் பை ஹிம் எய்தர் டைரக்ட்லி ஆர் த்ரூ அஃபிஷியல் சபார்டினேட்ஸ். அவரே டைரெக்டாகவும் அவருடைய எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸை யூஸ் பண்ணலாம், அல்லது அவருக்கு கீழே இருக்கக்கூடிய சப்பார்டினேட்ஸை கொண்டு கூட அவருடைய பவர்ஸை வந்து அவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 154(1) வந்து சொல்லியிருக்கு. ஆர்டிக்கல் 154(1) சொல்லியிருக்கு. தென் அப்பாயின்மெண்ட்டை பற்றி பார்க்கலாம். கவர்னரை வந்து யார் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணுறாரு. நம்மளுடைய இந்தியாவுடைய பிரசிடென்ட் இருக்காரு, அவர் தான் ஹையஸ்ட் பொசிஷனில் இருப்பார். எக்ஸிக்யூட்டிவ் ஆஃப் இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நமக்கு பிரசிடென்ட் தான் வருவார். ஸோ இது ஸ்டேட்டுன்னு பார்க்குறதுனால நம்ம கவர்னர் பார்க்குறோம். இப்போ கவர்னரை யார் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணுறாரு. இவருடைய டேர்ம் எத்தனை வருஷம் இவர் வந்து கவர்னராக இருந்தால் அவருடைய டேர்ம் எவ்வளோ அப்படின்னா 5 years தான். ஹோல்ஸ் ஆஃபீஸ் டியூரிங் த ப்ளெஷர் ஆஃப் பிரசிடென்ட். ஸோ அந்த பிரசிடென்ட்டுடைய இது இருக்கிற வரைக்குமே அவர் வந்து கவர்னராக அந்த ஸ்டேட்டில் இருந்துக்கலாம். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் ஸ்டேட் டு அனதர் பை த பிரசிடென்ட்ஸ். இவருக்கு ஒரு வேளை ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தாங்க அப்படின்னா யாருடைய இதில் வந்து கொடுப்பாங்க அப்படின்னா பிரசிடென்ட் தான் வந்து அவரை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஒரு அத்தாரிட்டியில் வந்து பிரசிடென்ட் தான் இருக்கார். ஹி கேன் ஆல்சோ ரிசைன். ஸோ கவர்னராக இருக்கவங்க ரெசிக்னேஷன் பண்ணலாமா? எஸ், பண்ணலாம். ரெசிக்னேஷன் டு த பிரசிடென்ட். யார்கிட்ட தான் அவருடைய ரெசிக்னேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் கிட்ட தான் கொடுக்கணும். தென் த லெஜிஸ்லேச்சர் ஆஃப் த ஸ்டேட் ஆர் தி ஹை கோர்ட் ஹேஸ் நோ ரோல் இன் த ரிமூவல் ஆஃப் தி கவர்னர். ஸோ ஒரு கவர்னரை வந்து ஹை கோர்ட்டோ இல்லைனா அந்த சட்டசபையோ வந்து முடிவெடுத்து இவங்களை வந்து நீக்கலாம் அப்படின்னு சொன்னால் ரிமூவ் பண்ண முடியாது. பிரசிடென்ட்டால் மட்டும்தான் அவரை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவோ ரிமூவ் பண்ணவோ முடியும். A person may be appointed as a governor for any number of terms. ஸோ எத்தனை முறைகள் வேணுமானாலும் அவங்கள வந்து ஒரே ஆளை வந்து கவர்னராக அப்பாயிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். 2 conventions have been set up in the matter of appointing a person as governor of a state. ஸோ ஒரு ஸ்டேட்டுக்கு ஒருத்தர் கவர்னராக செலக்ட் பண்ணணும் அப்படின்னா என்னெல்லாம் எதெல்லாம் வச்சு அவரை வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, he should not be a resident. முதல்ல வந்து எந்த ஸ்டேட்டுக்கு அவர் கவர்னராக வராரோ அந்த ஸ்டேட்டில் அவர் வந்து இருக்கக்கூடாது, அந்த ஸ்டேட் சொந்தமானவராக அவர் இருக்கக்கூடாது. ஸ்டேட் கவர்மெண்ட் கன்சர்ன்ட் இஸ் கன்சல்டட் அண்ட் இட்ஸ் வியூ ஆர் சாட் ரிகார்டிங் த
ப்ரப்போஸ் சாய்ஸ். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட கன்சல்டேஷன் பண்ணுவாங்க முதல்ல. இப்போ இவங்கள வந்து அப்பாயிண்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு ஒரு கன்சல்டேஷன் பண்ணிட்டு தான் வந்து அவரை பண்ண முடியும். தென் ஆர்டிகல் 158(3)(a என்ன சொல்லுது அப்படின்னா, சேம் பர்சன் இஸ் அப்பாயிண்டட் அஸ் கவர்னர் ஆஃப் 2 or more ஸ்டேட்ஸ். ஸோ ஒரே கவர்னர் வந்து 2-3 ஸ்டேட்டுக்கும் கூட கவர்னராக பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோமா. அது அந்த விஷயத்த சொன்ன நம்ம ஆர்டிகல் எது, நம்மளோட இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் எந்த ஆர்டிகல் வந்து அது சொல்லுது அப்படின்னா, ஆர்டிகல் 158(3)(a). தென் குவாலிஃபிகேஷன். ஒருத்தர் கவர்னராக ஆகணும் அப்படின்னா அவருக்கு என்னெல்லாம் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு எதில் சொல்கிறாங்க அப்படின்னா, ஆர்டிகல் 157 ஆர்டிகல் 158 சொல்லுது. நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஆர்டிகல் 157, 158 சொல்லுது. ஸோ என்னெல்லாம் அவருடைய குவாலிஃபிகேஷன், எலிஜிபிலிட்டி என்னெல்லாம் இருக்கணும் ஒரு கவர்னராக ஆகிறதுக்கு அப்படின்னா, ஃபஸ்ட்டு அவர் சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும், 35 வயசு முடிஞ்சவராக இருக்கணும், 35 years ஆஃப் ஏஜ் அவருக்கு கட்டாயமாக முடிஞ்சிருக்கணும். தென் எந்த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்லையோ அவர் வந்து மெம்பராக இருக்கக்கூடாது. எம்பியாவோ எம்எல்ஏவாவோ அந்த மாதிரிலாம் அவர் இருக்கவே கூடாது. ஒருவேளை சப்போஸ் அப்படி இருக்கார், அப்போ அவர் கவர்னராக ஆயிட்டார் அப்படின்னா அவர் எந்த போஸ்டிங்கில் இருந்தாரோ அதை வந்து வேக்கன்சியாக அறிவிப்பாங்க. வெக்கேட் சீட் அண்ட் கன்சியூமிங் தி ஆஃபீஸ். அவருடைய அந்த சீட்டை வந்து அவர் வெக்கேட் பண்ணிடணும். யூ ஷுட் நாட் ஹோல்ட் எனி அதர் ப்ராஃபிட்டபிள் ஆக்குபேஷன். எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப்லேயும் வந்து அவர் இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ் தான் வந்து கவர்னராக இருக்க முடியும். பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கவர்னர். ஸோ கவர்னருடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அவருக்கு என்னெல்லாம் பவர் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இங்கே ஆர்டிகல் 163 சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஆர்டிகல் 163 என்ன அப்படின்னா, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து சீஃப் மினிஸ்டருடைய அண்டரில் வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய கைடு, அவங்களுடைய அட்வைஸை பொறுத்து வந்து இவர் கவர்னர் வந்து செயல்படுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் என்னலாம் அப்படின்னா, மொத்த எக்ஸிக்யூட்டிவ் பவரும் கவர்னரோட கையில் தான் இருக்கும். ஒரு ஸ்டேட்டுடைய மொத்த எக்ஸிக்யூட்டிவ் பவர் யாரோட கையில் இருக்குன்னா கவர்னர் கையில் தான் இருக்கும். அவர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் ஆஃப் தி ஸ்டேட். ஸோ ஒரு ஸ்டேட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்துடைய ஹெட்டு வந்து இவர் தான், கவர்னர் தான். ஸோ அவருக்கு இருக்கக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் என்னெல்லான்னு பார்க்கலாம். அப்பாயிண்ட்ஸ் த லீடர் ஆஃப் தி மெஜாரிட்டி பார்ட்டி. ஸோ எந்த பார்ட்டி வந்து மெஜாரிட்டியாக எலெக்ட் ஆகிறாங்களோ அவங்கள வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுற வேலை கவர்னருடைய டியூட்டி. அதில் சீஃப் மினிஸ்டர் சொல்லி மற்ற கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து இவர் அப்பாயின்ட் பண்ணிடுவார். ஸோ சீஃப் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறதும் கவர்னர் தான், அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணுறதும் கவர்னர் தான். அண்ட் அட்வொகேட் ஜென்ரல் அவரையும் வந்து கவர்னர் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். தென் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஸோ நம்ம டிஎன்பிஎஸ்சி எல்லாம் எழுதுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடைய சேர்மேனை அப்பாயின்மெண்ட் பண்ணுறதும் கவர்னர் தான். தே கேன் பி ரிமூவ்ட் ஒன்லி பை த பிரசிடென்ட் அண்ட் நாட் பை தி கவர்னர். அப்பாயின்மெண்ட் பண்ணுறது கவர்னர், ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஆனால் அவங்கள வந்து அந்த 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 ஜாப்லேருந்து எடுக்கிற பவர் யாருக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டுக்கு தான் இருக்குது, கவர்னருக்கு கிடையாது. அப்பாயிண்ட்ஸ் த ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர். ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு ஒன்று இருக்கணும். நம்ம நேஷ்னல் வைடு வந்து நேஷ்னல் எலெக்ஷன் கமிஷன் ஒன்று இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் எலெக்ஷன் கமிஷன் இருக்குது. அந்த எலெக்ஷன் கமிஷனுடைய கமிஷனரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறது கவர்னர் தான். ரிமூவ் ஒன்லி லைக் மேனர் அண்ட் லைக் கிரவுண்ட்ஸ் ஆஃப் தி ஜட்ஜ் ஆஃப் தி ஹைகோர்ட். ஒரு ஹைகோர்ட்டினுடைய ஜட்ஜை வந்து எப்படி ரிமூவ் பண்ணணுமோ அந்த மாதிரி தான் அந்த ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனரை வந்து ரிமூவ் பண்ண முடியும். தென் ஆக்ட்ஸ் ஆஸ் தி சான்சலர் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ். ஸோ இந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய மொத்த யூனிவர்சிட்டிஸ்க்குமே இவர் தான் வந்து ஹெட்டாக இருப்பார். அதான் சான்சலர் ஆஃப் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பாயிண்ட்ஸ் தி வைஸ் சான்சலர் ஆஃப் யூனிவர்சிட்டி இந்த ஸ்டேட். ஸோ அந்த ஸ்டேட்டுக்கு உண்டான வைஸ் விசி சொல்லுவாங்க. ஸோ வைஸ் சான்சலரை அப்பாயின்மெண்ட் பண்ணுறதும் கவர்னர் தான். ஹி டைரக்ட்லி ரூல்ஸ் த ஸ்டேட் வேர் தெர் இஸ் இம்போஷன் ஆஃப் பிரசிடென்ட்ஸ் ரூல். இப்போ வந்து ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் எமர்ஜென்சி வந்துருச்சு, பிரசிடென்ட் ரூல் கொண்டு வராங்க அப்படின்னா அப்போது அந்த ஸ்டேட் வந்து யார் ஆட்சி செய்வாங்க, அதாவது யாருடைய வழிநடத்தலில் அந்த ஸ்டேட் வந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க கவர்னருடைய வழிநடத்தலில் தான் இருக்கும் பிரசிடென்ட் ரூல் கொண்டு வரும்போது. லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ். ஸோ இவருக்கு அந்த அசம்பிளியில் என்னெல்லாம் இவருக்கு பவர்ஸ் இருக்குது கவர்னருக்கு அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. அசம்பிளியில் இவர் இஸ் நாட் அ மெம்பர். ஸோ அந்த அசம்பிளியில் அவர் எம்பியாவோ எம்எல்ஏவோ எந்த ஒரு போஸ்டிங்லையும் அவர் கிடையாது. அவர் அந்த மெம்பர் கிடையாது, எந்த ஹவுஸ்லையுமே கிடையாது. எய்தர் ஹவுஸ்னும் போது அப்பர் ஹவுஸ்லேயும் கிடையாது, லோயர் ஹவுஸ்லேயும் அவர் எந்த ஒரு மெம்பரும் கிடையாது. அவர் ஒரு தனிப்பட்ட ஒரு மெம்பர். அவர்
He has a right to summon, prorogue the state legislation and dissolve the state legislative assembly. ஸோ ஒரு சட்டசபை கூடணும் அப்படின்னாலும் அழைப்பு விடுறதுக்கும் இவருக்கு ரைட்ஸ் இருக்குது. ஸோ ஏற்கனவே இருக்க இதை வந்து டிசால்வ் பண்ணுறதுக்கும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதை கலைக்கிறதுக்கு உண்டான ரைட்ஸும் கூட கவர்னருக்கு இருக்குது. அட்ரஸ் தி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அட் தி கமென்ஸ்மெண்ட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் செஷன். ஸோ இப்போ ஒரு எலெக்ஷன் நடக்குது, புதுசாக ஒரு சிஎம் உட்கார்ந்துருக்காரு அப்படின்னா புதுசாக செலக்ட் ஆகிருக்கக்கூடிய அந்த ஒரு செஷனில் ஃபஸ்ட்டு செஷனில் இவர் எப்பயுமே வந்து அந்த இடத்துல இருப்பார். ஜென்ரல் எலெக்ஷன் அந்த ஃபஸ்ட் செஷன் ஆஃப் தி ஈச் இயர். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வருஷத்துலையும் தொடங்கக்கூடிய ஃபஸ்ட்டு செஷன் அந்த மீட்டிங் அவங்க கூடுவாங்க இல்லையா. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒவ்வொரு வருஷத்துடைய முதல் செஷனில் இருப்பார். புதுசாக ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆயிருக்குனாலும் அந்த இடத்துல ஒரு ஃபஸ்ட் செஷனில் அவர் இருப்பார், கவர்னர் இருப்பார். send messages to the houses of the state legislature to the bill pending. என்னெல்லாம் பில்ஸ் பெண்டிங்கில் இருக்கோ அதெல்லாம் பார்க்க சொல்லி மெசேஜ் அனுப்புகிற பவர் வந்து கவர்னருக்கு இருக்குது. Appoint any member to preside over its proceedings and the offices of both the speaker and the deputy speaker falls vacant. இப்போ சப்போஸ் ஸ்பீக்கரும் இல்லை, டெப்புட்டி ஸ்பீக்கரும் இல்லை, ஸ்பீக்கர்ன்றது சபாநாயகர் சொல்லுவோம் இல்லையா, அந்த நம்மளுடைய அந்த சட்டப்பேரவையை வந்து இது தலைமை ஏற்று நடத்தக்கூடிய பர்சன் தான் வந்து ஸ்பீக்கர். ஸோ இப்போ ஸ்பீக்கரும் இல்லை, டெப்டி ஸ்பீக்கரும் இல்லை, அப்போ அந்த அசம்பிளியை வந்து வழி நடத்தணும் அப்படின்னா இவர் கவர்னர் யாரை வேணாலும் அப்பாயின்மெண்ட் பண்ணலாம். அங்கே இருக்கக்கூடிய மெம்பர்ஸில் யாரை வேணாலும் அப்பாயின்மெண்ட் பண்ணி அந்த அசம்பிளியை வந்து நடத்த சொல்லலாம். அந்த பவர் அவருக்கு இருக்குது. ஹி கேன் நாமினேட் ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டி. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்லையுமே ஆங்கிலோ இந்திய கம்யூனிட்டியிலேருந்து ஒருத்தரை நாமினியாக வந்து அந்த இடத்துல போடுவாங்க. ஸோ அந்த நாமினேட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி கவர்னர் கையில் இருக்குது. He nominates 1/6 of the members of the state legislative council from amongst the persons. ஸோ 6 மெம்பர்ஸ்க்கு ஒருத்தர் அப்படின்ற ஒரு இதில் ஒவ்வொரு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கும் இவர் வந்து செலக்ட் பண்ணுவார். அவருடைய நாமினியில் வந்து செலக்ட் ஆகி போஸ்டிங்கில் உட்காருவாங்க. ஸோ அவங்க என்னெல்லாம் துறைகளில் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா லிட்ரேச்சர், சயின்ஸ், ஆர்ட், கோஆப்பரேட்டிவ் மூமெண்ட், சோஷியல் சர்வீஸ். ஸோ இந்த மாதிரி இந்த துறைகளில் அவர் சிறந்து விளங்கி இருக்கக்கூடிய பர்சன்ஸ் யாரையாவது அவர் வந்து நாமினேட் பண்ணலாம், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு நாமினேட் பண்ணலாம். ஹி டிசைட்ஸ் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் மெம்பர். ஸோ ஏதோ ஒரு மெம்பர் வந்து இவர் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்குவாலிஃபை பண்ணுறதுக்கு உண்டான டெசிஷன் வந்து இவர் எடுக்கலாம். கன்சல்டேஷன் வித் தி எலெக்ஷன் கமிஷன். ஸோ அவர் தனிப்பட்ட முறையில் அவர் டெசிஷன் எடுக்க முடியாது. எலெக்ஷன் கமிஷன் கிட்ட டிஸ்கஸ் பண்ணி அதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் வந்து அவர் பண்ணலாம். ஒரு பில் அப்படின்றது லாவாக எப்போ மாறும், அதாவது சட்டமாக எப்படி மாறும் அப்படின்னா, இப்போ அந்த அசம்பிளியில் எடுத்து சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி இதை ஒரு சட்டமாக கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தாக்கல் பண்ணுறது பில் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பில் வந்து பில்லாகவே தான் இருக்கும், லாவாக பாஸ் ஆகாது, ஆக்டாக அது கொண்டு வர முடியாது இவரோட சிக்னேச்சர் இல்லாமல். ஸோ பில் லாவாக ஆகும் எப்போனா ஒன்லி ஆஃப்டர் அ சிக்னேச்சர். ஏதோ ஒரு விஷயம் அது ஆக்டாக கொண்டு வரணும், லாவாக சட்டமாக கொண்டு வரணும் அப்படின்னா இவருடைய கையெழுத்து இல்லாமல் அது சட்டமாக்கப்பட முடியாது. ஹேஸ் டு ரிசர்வ் எனி பில். எந்த ஒரு பில்லை வேணாலும், இப்போ ஏதாவது இவங்க ஒரு ஆக்டாக கொண்டு வரணும்னு நினச்சிட்டு அசம்பிளியில் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த பில் சரியில்லைன்னு இவர் நினச்சாரு அப்படின்னா இவர் வந்து அந்த பில்லை அப்படியே ரிசர்வ்லேயே போட்டு வைக்கலாம். அதை மூவும் பண்ணாமல் சிக்னேச்சரும் பண்ணாமல் அப்படியே அந்த இடத்துல ஸ்டாக்னண்ட்டாகவும் அதை வச்சுக்கலாம். பொசிஷன் ஆஃப் தி ஸ்டேட் ஹைகோர்ட், கன்சிடரேஷன் ஆஃப் தி பிரசிடெண்ட். ஒருவேளை அந்த சட்டம் வந்துட்டால் ஏதோ இந்த ஸ்டேட் ஹைகோர்ட்டுடைய பொசிஷனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைகள் வரப்போகுது, அந்த மாதிரியான ஏதோ ஒரு பில்லை வந்து இவர் ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சாரு அப்படின்னா ஸ்டாப் பண்ண முடியும், ரிசர்வேஷனில் வைக்க முடியும். ஏன்னா இவர் கையெழுத்து போட்டால் தான் அது ஆக்டாகவே மாறும். ஸோ பில்லாகவும் இருக்கிறது, பில் ஆக்டாகவும் மாறுறது, சட்டமாக மாறுறது ஒரு கவர்னர் கையில் தான் இருக்குது. He can promulgate ordinances not in session. இப்போது அசம்பிளி வந்து இல்லை, பட் அசம்பிளி செஷன் நடக்காத போது ஏதோ ஒரு ஆர்டினன்ஸ் இவர் கொண்டு வரார். ஆர்டினன்ஸ்ன்றது இங்கே மறுபடியும் சட்டம் தான். ஸோ ஏதோ ஒரு சட்டத்தை இவர் கொண்டு வராரு அப்படின்னா அதுக்கு அவருக்கு பவர் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் வந்து 213. ஆர்டிக்கல் 213 சொல்லுது கவர்னர் செஷன் நடக்காத காலத்துலேயும் ஏதோ ஒரு ஆர்டினன்ஸை வந்து கொண்டு வரலாம், சட்டத்தை வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்ரூவ்ட் பை தி லெஜிஸ்லேச்சர் வித்தின் 6 months. ஆனால் ஒரு செஷன் நடக்கும்போது ஏதோ ஒரு சட்டத்தை அவர் கொண்டு வந்துட்டார் அப்படின்னா லெஜிஸ்லேச்சர் கூடி 6 மாதத்தில் அதை வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. he can also withdraw an ordinance at any time. இவர் கொண்டு வந்த அந்த ஆர்டினன்ஸ் சட்டத்தை வந்து எந்த டைமில் வேணாலும் அதை ரீபேக் பண்ணிக்கக்கூடிய பவர் வந்து கவர்னருக்கு இருக்குது.
he has to lay the annual report. ஸோ எந்தெந்த கமிஷனுடைய ஆனுவல் ரிப்போர்ட் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் முன்னாடி இவங்க கொடுக்கணும் அப்படின்னா கவர்னர், ஸ்டேட் ஃபைனான்ஸ் கமிஷன் வந்து பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல், இவங்க 3 கமிஷன், இந்த 3 அத்தாரிட்டிஸுடைய அக்கௌண்ட்ஸ் வந்து சட்டசபைக்கு முன்னாடி கொண்டு போய் தாக்கல் பண்ண வேண்டியது கவர்னருடைய ஒர்க். ஸ்டேட் ஃபைனான்ஸ் கமிஷன், பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல், இவங்கள சம்மந்தப்பட்ட அக்கௌண்ட்ஸ் எல்லாம் கொண்டு போயிட்டு லெஜிஸ்லேச்சர் முன்னாடி கொடுக்கணும். ஆஸ் அ கவர்னர் ஃபைனான்ஷியல் பவர்ஸ் இவருக்கு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, மணி பில் கேன் பி இன்ட்ரடியூஸ்ட் இன் தி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஒன்லி வித் தி ப்ரையர் ரெக்கமெண்டேஷன். ஸோ ஒரு மணி பில்லை கொண்டு வராங்கன்னா, எப்பவுமே மணி பில் அப்படின்றது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் மட்டும்தான் கொண்டு வர முடியும். அந்த மணி பில் இவருடைய ரெக்கமெண்டேஷனுக்கு அப்புறம் தான் அந்த இடத்துல தாக்குதல் பண்ண முடியும், அதை பற்றி அங்கே பேச முடியும். தென் மேக் அட்வான்சஸ் அவுட் ஆஃப் தி ஸ்டேட் கண்டின்ஜென்சி ஃபண்ட். ஸ்டேட் கண்டின்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னா எமர்ஜென்சி டைமில் ஏதோ ஒரு விஷயத்தில் ஃபண்ட் வேணும் அப்படின்னா மட்டும்தான் இதிலேருந்து ஃபண்ட்ஸ் எடுப்பாங்க. ஸோ அது வந்து யாருடைய கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னா கவர்னருடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. அதிலேருந்து வேணால் அட்வான்ஸாக வந்து ஃபண்ட்ஸ் வந்து இவங்க கொடுக்கலாம். எமர்ஜென்சி டைமில் மட்டும்தான் இந்த ஸ்டேட் கண்டின்ஜென்சி ஃபண்டை வந்து எடுக்க முடியும். கான்ஸ்டிடியூட்ஸ் அ ஃபைனான்ஸ் கமிஷன் ஆஃப்டர் எவ்ரி 5 years டு ரெவ்யூ ஃபைனான்ஷியல் பொசிஷன் ஆஃப் தி பஞ்சாயத்ஸ் அண்ட் முனிசிபாலிட்டிஸ். ஸோ ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒரு முறையும் இந்த ஃபைனான்ஸ் கமிஷனை வந்து ரெவ்யூ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. என்ன பொசிஷனில் இருக்குது, முனிசிபாலிட்டிஸ் உடைய ரெவ்யூ எவ்வளோ, பஞ்சாயத்துடைய ரெவ்யூ எவ்வளோ அப்படின்றத இவர் வந்து கண்காணிச்சிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு 5 yearsக்கு ஒரு முறையும் ஃபைனான்ஸ் கமிஷனை வந்து இவங்க ரெவ்யூ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஜுடிஷியல் பவர்ஸ், ஹை கோர்ட்ஸ், அந்த கோர்ட்ஸ் சட்டங்கள் அதில் வந்து இவருக்கு என்னெல்லாம் பவர்ஸ் இருக்குது அப்படின்னா, அட்டார்னி ஜென்ரலில் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி கவர்னருக்கு தான் இருக்குது. ஜட்ஜஸ் டு தி சப்ஆர்டினேட் கோர்ட்ஸ் இந்த ஸ்டேட். ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய சப்ஆர்டினேட் கோர்ட்ஸ் அப்படின்றது ஹை கோர்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா கோர்ட்டுமே சப்ஆர்டினேட் கோர்ட்ஸ் தான், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் இருக்கும். ஸோ அந்த ஜட்ஜஸை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறது கவர்னருடைய கையில் தான் இருக்குது. தென் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸையும் வந்து இவர் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். ஸ்டேட் ஹை கோர்ட்டுடைய ரெக்கமெண்டேஷனில் தான் இவங்க வந்து பண்ணுவாங்க. அவங்களுடைய ப்ரொமோஷன், அவங்களுடைய போஸ்டிங் எதுவாக இருந்தாலும் இவருடைய கன்சல்டேஷனில் தான், ஸ்டேட் ஹை கோர்ட்டுடைய கன்சல்டேஷனில் இவர் வந்து அந்த ஒர்க்லாம் பண்ணுவார். சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹை கோர்ட் இந்த ஸ்டேட் இஸ் அப்பாயிண்டட் பை த பிரசிடெண்ட். ஆனால் சீஃப் ஜஸ்டிஸை கவர்னர் அப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டார், பிரசிடெண்ட் தான் பண்ணுவார். ஒரு ஹை கோர்ட்டுடைய ஹையஸ்ட் பொசிஷனில் இருக்கக்கூடிய ஜட்ஜ், அவரை தான் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்கள வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறது பிரசிடெண்ட் தான். அதே மாதிரி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவையும் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது பிரசிடெண்ட் தான். ஹீ கேன் பார்டன், கம்யூட் ஆர் ரெப்ரீவ் பனிஷ்மெண்ட் ஆன் ரெசிப்ட் ஆஃப் அப்பீல்ஸ் ஃபார் மெர்சி. இப்போது கருணை மனு அப்படின்றது ஏதோ ஒன்று வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒருத்தருக்கு பனிஷ்மெண்ட் வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க, கோர்ட் மூலயமா ஏதோ ஒரு பனிஷ்மெண்ட் சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான பனிஷ்மெண்ட் வந்தவங்க ஒரு மர்சி கேட்கலாம், ஒரு மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு ரெசிப்ட் அவங்களுக்கு இருந்தது அப்படின்னா, அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா இவர் அதை மன்னிச்சியும் விடலாம், இல்லைனா அவங்களுடைய அந்த தண்டனை காலத்தை வந்து குறைச்சியும் கொடுக்கலாம், இல்லை அந்த தண்டனையை வந்து இல்லை அப்படின்னும் அவர் பண்ணவும் முடியும். அது யாருடைய கையில் இருக்குன்னா கவர்னருடைய கையில் இருக்குது. கவர்னர் தனிப்பட்ட முறையில் அந்த பனிஷ்மெண்ட்டை குறைக்கவோ இல்லைன்னு பண்ணவோ அவருக்கு பெர்மிஷன் உண்டு, பவர் உண்டு. டிஸ்க்ரிஷ்னரி பவர்ஸ் அப்படின்றது தனிப்பட்ட முறையில் அவர் என்னெல்லாம் வந்து பவர்ஸ் இருக்குது அவருக்கு அப்படின்னா, கேன் ரிசர்வ் அ பில், ஏற்கனவே சொன்னேன், அந்த ஒரு சட்டம் வரக்கூடாது அப்படின்னு அவர் நினச்சாரு அப்படின்னா அதை அப்படியே பில்லாகவே வச்சுருக்கலாம், சைன் பண்ணாமல் அப்படியே அவர் வச்சுருக்கலாம். தென் ரெக்கமெண்ட்ஸ் பிரசிடென்ட் ரூல். ஒரு ஸ்டேட்டில் ஆட்சி சரியில்லை, இல்லை ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்குது, அந்த இடத்துல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா பிரசிடென்ட் ரூல் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணுற அத்தாரிட்டி வந்து கவர்னருக்கு இருக்குது. கேன் கால் த லீடர் ஆஃப் எனி பார்ட்டி, நோ கிளியர் கட் மெஜாரிட்டி. ஒருவேளை எலெக்ஷன் முடிஞ்சது, கிளியர் கட்டான ஒரு மெஜாரிட்டி யாருக்குமே வரலை அப்படின்னா ஏதோ ஒரு பார்ட்டியுடைய லீடரை கூப்பிட்டு இவர் வந்து
அசம்பிளிக்கு அவங்கள வந்து செலக்ட் பண்ணிடலாம் ஜென்ரல் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம். ஆனால் அந்த ஒரு சர்டன் பீரியடில் அவங்களுடைய மெஜாரிட்டி வந்து அவங்க காட்டிடணும். பட் மெஜாரிட்டியே இல்லைனாலும் கூட ஏதோ ஒரு பார்ட்டியோட லீடரை கூப்பிட்டு இவங்க மினிஸ்ட்ரி ஃபார்ம் பண்ணுறதுக்கு உண்டான அத்தாரிட்டி கவர்னர்கிட்ட இருக்குது. He can dismiss the Council of Ministers unable to prove the confidence. ஸோ செலக்ட் பண்ணிடுறாங்க, பட் அவங்க வந்து ப்ரூஃப் பண்ணலை, அவங்களுடைய அந்த மெஜாரிட்டி ப்ரூஃப் பண்ணலை அப்படின்னா அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை டிஸ்மிஸ் பண்ணக்கூடிய அத்தாரிட்டியும் கூட கவர்னருக்கு இருக்குது. Dissolve the legislative assembly if the council of ministers has lost its majority. ஸோ மெஜாரிட்டி லூஸ் பண்ணிட்டாங்கன்னாவே அந்த அசம்பிளியவே அவங்க கலைச்சிட முடியும். தென் எமர்ஜென்சி பவர்ஸ் இவருக்கு என்னெல்லாம் இருக்குது? ஒரு ஸ்டேட்டில் ஏதோ ஒரு எமர்ஜென்சி வந்துருச்சு அப்படின்னா அவருக்கு என்னெல்லாம் எமர்ஜென்சி பவர் இருக்குது அப்படின்னா ஆர்டிக்கல் 356. ஸோ அந்த ஆர்டிக்கல் 356 என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு ஸ்டேட்டுக்கு எமர்ஜென்சி கொண்டு வரணும் அப்படின்னா அது ஆர்டிக்கல் என்ன சொல்லுதுன்னா ஆர்டிக்கல் 356 ஸ்டேட் எமர்ஜென்சி கொண்டு வரதுக்கு ஆர்டிக்கல் 356 சொல்லுது. இவங்க வந்து பிரசிடெண்ட்டுக்கு ரெக்கமெண்டேஷன் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, இந்த ஸ்டேட்டில் ப்ராப்ளம் இருக்குது, இதை வந்து பிரசிடென்ட் ரூலில் கொண்டு வந்துடலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆர்டிக்கல் 356 அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் தி ஸ்டேட் இஸ் கேரிட் ஆன் பை தி கவர்மெண்ட். ஒரு ஆர்டிகல் 356 படி பிரசிடென்ட் ரூல் ஒரு ஸ்டேட்டில் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அப்போ யாருக்கு வந்து அத்தாரிட்டி இருக்கும்? அந்த ஸ்டேட்டை வந்து ரூல் பண்ணுற அத்தாரிட்டி யாருக்கு இருக்குன்னா கவர்னருக்கு தான் இருக்குது. அந்த கவர்னர் வந்து பிரசிடென்ட்டுடைய ரெப்ரசன்டேட்டிவாக தான் வந்து அந்த ஸ்டேட்டை வந்து ஆட்சி செய்ய முடியும். தென் ஆர்டிகல் 361 என்ன சொல்லுது அப்படின்னா கவர்னருக்கு சில ப்ரிவிலேஜஸ் இருக்குது, சில விஷயங்கள் வந்து அவர் அனுபவிக்கலாம். அப்படின்னா என்ன அப்படின்னா அவர் மேலே எந்த கிரிமினல் ப்ரொசீடிங்ஸும் பண்ண முடியாது அவர் ஆஃபீஸில் இருக்கும்போது. அதாவது அவர் கவர்னராக இருக்கக்கூடிய அந்த 5 வருஷத்தில் அவர் மேலே எந்த ஒரு கிரிமினல் ப்ரொசீடிங்ஸும் பண்ண முடியாது. ஃபஸ்ட் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா இஸ் நாட் ஆன்சரபிள் டு எனி கோர்ட் ஃபார் தி எக்ஸஸ். இவர் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்கிறாரு, இவரோட டியூட்டி ஏதோ ஒன்று செய்கிறாரு அப்படின்னா இவர் வந்து எந்த ஒரு கோர்ட்டுக்கோ இல்லை வந்து அசம்பிளிக்கோ வந்து இவர் பதில் சொல்ல வேண்டிய அத்தாரிட்டி வந்து இவருக்கு இல்லை. நோ ப்ராசஸ் ஃபார் தி அரெஸ்ட். அவருடைய இதில் இருக்கும்போது அரெஸ்ட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி இல்லை. இம்ப்ரிசன்மெண்ட்டும் இவரை பண்ண முடியாது, கவர்னருக்கு இம்ப்ரிசன்மெண்ட்டும் கொடுக்க முடியாது, அவர் அரெஸ்ட்டும் பண்ண முடியாது. நோ சிவில் ப்ரொசீடிங்ஸ், இவர் மேலே எந்த ஒரு கேஸஸும் வந்து போட முடியாது. ஸோ இந்த மாதிரியான ப்ரிவிலேஜஸ் வந்து கவர்னர் வந்து அனுபவிப்பார். சீஃப் மினிஸ்டரில் அதை அப்படியே ஹைலைட் பண்ணியிருக்கிறத மட்டும் கவனிச்சிக்கலாம். இப்போ கவர்னர் அப்படின்றது நம்மளுடைய ஸ்டேட்டுடைய நாமினல் எக்ஸிக்யூட்டிவ், நாமினேட் பண்ணியிருக்கக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ். சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கிறவங்க என்னென்னா ரியல் எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி. ஸோ உண்மையான பவர்ஸ், ரியல் பவர்ஸ் யார் கையில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டருடைய கையில் தான் இருக்கும். அவர் தான் ஆட்சி செய்ய போகிறாரு. சீஃப் மினிஸ்டர் இஸ் அப்பாயிண்டட் பை தி கவர்னர். சீஃப் மினிஸ்டரை யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னா கவர்னர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். ஸோ இந்த கீழே இருக்கக்கூடிய பேராகிராஃபில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எந்த ஒரு கட்சி வந்து மெஜாரிட்டி இருக்கோ அவங்கள கூப்பிட்டு சீஃப் மினிஸ்டராக கவர்னர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். அப்படி ஒரு வேளை மெஜாரிட்டி இல்லை அப்படின்ற பட்சத்தில் கவர்னர் யாரை வேணாலும் கூப்பிட்டு ஆட்சியை வந்து அமைக்க சொல்வார். ஆனால் அந்த குறிப்பிட்ட டைம் பீரியட் ஸ்டிப்புலேட்டட் பை த கவர்னர் சொல்கிறாங்க. அந்த கவர்னர் கொடுத்துருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட டைமில் அவங்களுடைய மெஜாரிட்டியை வந்து அவங்க ப்ரூஃப் பண்ணிடணும். ஸோ அப்படி ஒரு இது வந்து சீஃப் மினிஸ்டருக்கு இருக்குது. லாஸ்ட் பேராக பாருங்கள், த டேர்ம் ஆஃப் தி சீஃப் மினிஸ்டர் இஸ் நாட் ஃபிக்ஸ்டு. ஸோ சீஃப் மினிஸ்டராக ஒருத்தர் ஆகிட்டார் அப்படின்னா அவ்வளோதான், அது ஃபிக்ஸ்டு 5 வருஷத்துக்கு அவங்க தான் இருக்க போகிறாங்க அப்படின்றது இல்லை. அந்த மெஜாரிட்டி இருந்தால் மட்டும்தான் அவங்களால வந்து இருக்க முடியும். இடையில அந்த 5 இயர்ஸ் முடியறதுக்குள்ளேயும் கூட அவங்களுடைய ஆட்சி வந்து கலைக்கப்படுறதுக்குண்டான வாய்ப்பு வந்து இருக்குது. இந்த 5 வருஷம் டேர்ம் தான் வந்து அந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா மெம்பர்ஸ்க்கும் இது வந்து பொருந்தும். ஸோ சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு 1947 கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ ஒரு சிலது மட்டும் ஹைலைட் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா எப்பவுமே ஃபஸ்ட்டு யாருன்றதை பார்த்துக்கலாம், ப்ரெசண்ட் யாருன்றதை பார்த்துக்கலாம். ஸோ நம்மளுடைய ஃபஸ்ட்டு சிஎம் நம்ம தமிழ்நாட்டுக்கு யார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஓபி ராமசுவாமி. 1947 1949 வரைக்கும் 2 வருஷம் இருந்திருக்காரு ஓபி ராமசுவாமி அப்படின்றாரு. இப்போ ப்ரெசண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு எடப்பாடி கே பழனிசாமி. இன்ன வரைக்கும் இருக்காங்க. 2017 இன்ன வரைக்கும் அவர் தான் இருக்கார். ஸோ இதில் இடைப்பட்ட இதில் பார்த்திங்கன்னா யார் அதிகமான முறை வந்து சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்காங்க தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா செல்வி ஜெயலலிதா வந்து 5 முறை இருந்திருக்காங்க.
ஸோ அதை வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி மற்ற இதெல்லாம் வந்து நீங்கள் அப்படியே ஞாபகம் வச்சுக்கிட்டு ஒரு சில இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கலாம். தென் பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சீஃப் மினிஸ்டர். சீஃப் மினிஸ்டருக்கு என்னெல்லாம் பவர்ஸ் இருக்குது, என்னெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கு அந்த அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸுடைய இதெல்லாம் பார்க்க வேண்டியது. தென் ரிலேட்டிங் டு கவர்னருக்கும் இவருக்கும் இருக்கக்கூடிய அந்த பவர்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய பவர்ஸையும் அவங்க வந்து பயன்படுத்திக்கலாம். ரிலேட்டிங் டு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஸோ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கும் சீஃப் மினிஸ்டருக்கும் என்ன ரிலேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சீஃப் மினிஸ்டர் வந்து அந்த ஃபஸ்ட் பாயிண்ட்லேருந்து அப்படியே பார்த்துக்கோங்க. சீஃப் மினிஸ்டர் வந்து யாரை அப்பாயின்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்னருக்கு இது பண்ணுவார், எடுத்து சொல்வார், ரெக்கமெண்ட் பண்ணுவார். போர்ட்ஃபோலியோ யாருக்கெல்லாம் கொடுக்கலாம், இப்போ எந்த மினிஸ்டருக்கு எந்த துறைகள் வந்து கொடுக்கலாம். அந்த செகண்ட் பாயிண்ட்ல அலோகேட்ஸ் த போர்ட்ஃபோலியோஸ் அமாங் த மினிஸ்டர் சொல்லியிருக்காங்களா. ஸோ எந்த மினிஸ்டருக்கு என்ன துறைகள் வந்து கொடுக்கலாம் அப்படின்றத இவர் வந்து டிசைட் பண்ணுவார். ஷஃபிள்ஸ் அண்ட் ரீஷஃபிள்ஸ் இஸ் மினிஸ்ட்ரி. அவருக்கு தேவைப்பட்ட துறைகள் வந்து மாற்றி மாற்றி கூட கொடுப்பாங்க. இடையில இப்போது கல்வித்துறை அமைச்சராக இருக்கிறவங்கள வேறு ஒரு அமைச்சராக மாற்றி போடுறது, ஸோ வேறு துறையில் இருக்கிறவங்கள இங்கே எடுத்து போடுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து செய்கிற பவர் வந்து சீஃப் மினிஸ்டருக்கு இருக்குது. ஹி கேன் ஆஸ்க் அ மினிஸ்டர் டு ரிசைன் ஆர் டு அட்வைஸ் த கவர்னர் டு டிஸ்மிஸ் him. ஸோ இது அதே மாதிரி சீஃப் மினிஸ்டருக்கு ஒரு மினிஸ்டரை ரிசைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு உண்டான அத்தாரிட்டி அவருக்கு இருக்குது. அதே மாதிரி அவர் ரிசைன் பண்ணலை அப்படின்னா கவர்னருக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம், இவரை வந்து இந்த போஸ்டிங்கில் வந்து எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்னருக்கு இவங்க வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் வந்து வைக்கலாம். He presides over the meetings of the Council of Ministers. சட்டசபை நடக்கும்போது இவர் அந்த இடத்துல இருந்து அதை வந்து ப்ரிசைட் பண்ணுவார், எடுத்து நடத்துவார். He can bring about the collapse of the Council of Ministers by resigning from the office. ஒரு வேளை இவர் வந்து ரிசைன் பண்ணலாம். இவர் சப்போஸ் அந்த ஆட்சியை கலைக்கணும் அப்படின்னு இவர் நினச்சாரு அப்படின்னா, இவர் ரெசிக்னேஷன் கொடுத்துட்டாரு அப்படின்னா அந்த ஆட்சியை ஆட்டோமேட்டிக்காக கலைஞ்சிரும். He guides, directs, controls and coordinates the activities of all the ministers. எல்லா மினிஸ்டர்ஸுடைய ஆஃபீஸர்ஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் பார்த்து கைட் பண்ண வேண்டிய ஒரு பொசிஷனில் வந்து சீஃப் மினிஸ்டர் வந்து இருக்கார். ரிலேட்டிங் டு த கவர்னருக்கும் சீஃப் மினிஸ்டருக்கும் என்ன ரிலேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, அட்வைசஸ் தி அப்பாயின்மெண்ட்ஸ் ஆஃப் தி ஆஃபிஷியல்ஸ். ஸோ ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இவருடைய ரெக்கமெண்டேஷனில் தான் வந்து மினிஸ்டர்ஸை வந்து அவர் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார் கவர்னர். தென் அட்வொகேட் ஜெனரல், நம்ம ஸ்டேட்டுடைய அட்வொகேட் ஜெனரல் யார் அப்படின்றத இவர் சொல்லி அப்பாயின்மெண்ட் நடக்கும். தென் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது, பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடைய சேர்மேன் மெம்பர்ஸ் இவங்களெல்லாம் செலக்ட் பண்ண வேண்டியது, பிளானிங் கமிஷனுடைய சேர்மேன் மெம்பர்ஸ் யாரெல்லாம் அப்படின்றத பிளான் பண்ணுறது. தென் ஃபைனான்ஸ் கமிஷன். ஸோ ஃபைனான்ஸ் கமிஷன், பிளானிங் கமிஷன், பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், எலெக்ஷன் கமிஷன், இவங்க எல்லாரும் யாரை வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்னருக்கு இவர் வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்து அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து பண்ணிக்கலாம். தென் ரிலேட்டிங் டு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ், நம்ம ஸ்டேட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சட்டசபை சொல்லுவோமா. ஸோ அதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, அட்வைசஸ் த கவர்னர் வித் ரிகார்ட் டு தி சம்மனிங் அண்ட் ப்ரோரோகேட்டிங் த செக்ஷன்ஸ் ஆஃப் தி ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ். ஸோ எப்போல்லாம் வந்து சட்டசபை கூடலாம், எப்போல்லாம் அதை வந்து கலைக்கலாம் அப்படின்றத கவர்னருக்கு இவர் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். அவங்களோட சேர்ந்து இவர் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அனௌன்சஸ் த கவர்மெண்ட் பாலிசிஸ். ஸோ கவர்மெண்ட் பாலிசிஸ் எல்லாம் யார் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னா சீஃப் மினிஸ்டர் தான் அனௌன்ஸ் பண்ணுவார். ஹி கேன் இன்ட்ரடியூஸ் அ பில் இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. இங்கே பில் அப்படின்றது வந்து நம்ம ஷாப்பில் வரக்கூடிய பில்ஸ் எல்லாம் கிடையாது. பில் அப்படின்றது ஒரு சட்டத்தை ஏற்றணும் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணி அதுக்கு ரெடி பண்ணக்கூடிய ஃபைல்ஸ், அதுதான் வந்து பில்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த பில்லை சட்டசபையில் இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி யாருக்கு இருக்குன்னா சீஃப் மினிஸ்டர் தான் இருக்குது. ஹி கேன் ரெக்கமெண்ட் for the dissolution of the legislative assembly to the governor anytime. ஸோ இந்த அசம்பிளியை வந்து கலைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ரைட்ஸ் வந்து சீஃப் மினிஸ்டருக்கு இருக்குது. அதர் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பவர்ஸ். ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் வேறு என்னெல்லாம் இவங்களுக்கு வந்து பவர்ஸ் இருக்குது, ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, as a leader of the ruling party, chief minister has to control the party and develop the disciplines. ஸோ ரூலிங் பார்ட்டியோட லீடராக இவர் இருக்கிறதுனால அவருடைய பார்ட்டியை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அது ஒரு டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணக்கூடிய பவர்ஸ் வந்து ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன். He can keenly consider the demands of the different sections of the people. ஸோ ஒவ்வொரு செக்ஷன் ஆஃப் தி பீப்புளுக்கு என்னெல்லாம் தேவைகள் இருக்குது அப்படின்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி இவர் வந்து தன்னுடைய கடமைகளை வந்து செய்யணும். Political head of the various services, he has to supervise, control and coordinate the secretaries of various department in the state level. So state levelல இருக்கக்கூடிய எல்லா துறைகளும் இருக்கும், அந்த துறைகளில் இருக்கக்கூடிய செக்ரட்டரியேட்ஸை வந்து சூப்பர்வைஸ் பண்ணுறது, கோஆர்டினேட் பண்ணுறது எல்லாமே வந்து சீஃப் மினிஸ்டருடைய வேலை.
ஸ்மூத் ஃபங்க்ஷனிங் ஆஃப் தி ஸ்டேட் ஃபார் குட் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப். ஸோ சென்டருக்கும் நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் நமக்கு ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண வேண்டியது சீஃப் மினிஸ்டருடைய கடமை. தென் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான் வந்து சட்டசபைக்கு முக்கியமான அங்கம் வகிக்கிறவங்க. ஸோ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் மஸ்ட் பி எ மெம்பர் ஆஃப் தி ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ். ஸோ இங்கே ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ்க்கும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கும் என்ன வித்தியாசம்னா, எம்எல்ஏஸ் எல்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ், ஜெயிச்சவங்க எல்லாருமே ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவில் இருக்கக்கூடியவங்க. இங்கே கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அந்தந்த துறைகளுக்கு தனித்தனியாக மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஸோ அந்த துறைகளுக்கு ஹெட்டாக இருக்கிறவங்களாம் யாராக இருக்கணும்னா கண்டிப்பாக ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவுடைய ஒரு மெம்பர்ஸாக கட்டாயமாக இருக்கணும். தோஸ் ஹூ ஆர் நாட் தி மெம்பர்ஸ், ஒருவேளை சப்போஸ் யாராவது அப்படி நான் மெம்பராக இல்லை, அந்த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவில் மெம்பராக இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணும்போது அவங்க மெம்பராக இல்லை ஸ்டேட் லெஜிஸ்லேஷனில், அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, மஸ்ட் செக்யூர் தேர் சீட்ஸ் இந்த லெஜிஸ்லேட்டிவ் வித்தின் 6 months. அந்த 6 மாதத்துக்குள்ளே அவருடைய அந்த மெஜாரிட்டியை வந்து அவர் காட்டிடணும், எங்கள் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் காட்டிடணும். அப்போ அவர் வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸாக அவர் தன்னுடைய வேலைகளை செய்யலாம். இஃப் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் இஸ் பாஸ்ட் பை தி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, த ஸ்டேட் மினிஸ்டர் ஷால் ரிசைன். ஒருவேளை நம்பிக்கை இல்லாத தீர்மானம் ஒன்று கொண்டு வந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில், அந்த ஸ்டேட் மினிஸ்ட்ரி வந்து ஃபுல்லாக ரிசைன் பண்ணிடலாம். ஆர்டிக்கல் 163 என்ன சொல்லுது அப்படின்னா, provides for the council of ministers to aid and advise the governor. ஸோ இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் இந்த எம்பிஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் என்ன பண்ணலான்னா அந்தந்த துறைகளுக்கு ஏற்ற மாதிரி உண்டான ஹெல்ப்போ இல்லை அட்வைஸோ ஏதாவது கவர்னருக்கு தேவைப்படும் பட்சத்தில் இவங்க வந்து செய்யணும் அப்படின்றத சொல்கிற ஆர்டிக்கல் 163. 163(1) என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஷால் பி அ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் வித் த சீஃப் மினிஸ்டர் அட் தி ஹெட் டு எய்ட் அண்ட் அட்வைஸ் த கவர்னர் இன் த எக்ஸசைஸ் ஆஃப் ஹிஸ் ஃபங்க்ஷன்ஸ். சீஃப் மினிஸ்டருக்கும் கவர்னருக்கும் தேவையான அட்வைசஸ், தேவையான ஹெல்ப்பு, தேவையான எல்லா விஷயத்தையும் அவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் எக்ஸாக்டாக நடக்கிறதுக்கு உண்டான ஹெல்ப் வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் செய்யணும் அப்படின்றது 163(1). 163 வந்து கவர்னருக்கு உண்டான எய்ட் அண்ட் அட்வைஸ் பண்ணணும். 163(1) வந்து சீஃப் மினிஸ்டருக்கும் கவர்னருக்கும் 2 பேருக்கும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணணும், எய்ட் பண்ணணும் அப்படின்றத வந்து 163(1) சொல்லுது இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். அதர் ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டட் டு மினிஸ்டர்ஸ். ஸோ மினிஸ்டர்ஸ் லெவலில் வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, ஆர்டிக்கல் 164(1) என்ன சொல்லுது அப்படின்னா, ஹோல்ஸ் தி சீஃப் மினிஸ்டர் ஷால் பி அப்பாயிண்டட் பை தி கவர்னர் அண்ட் அதர் மினிஸ்டர் ஷால் பி அப்பாயிண்டட் பை தி கவர்னர் ஆன் த அட்வைஸ் ஆஃப் தி சீஃப் மினிஸ்டர். ஸோ சீஃப் மினிஸ்டர் வந்து யார் அப்பாயிண்ட் பண்ணுறாங்கன்னா கவர்னர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். இந்த மினிஸ்டர்ஸ் மற்ற கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை கூட அப்பாயின்மெண்ட் பண்ணுறது கவர்னர் தான். ஆனால் ரெக்கமெண்ட் பண்ணுறது யார், அவங்கள சூஸ் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் தான். சீஃப் மினிஸ்டர் யாரை வந்து எந்த துறைக்கு செலக்ட் அவரை வந்து கவர்னர் அப்பாயின்மெண்ட் கொடுப்பார். ஆர்டிக்கல் 164(1) ஏ என்ன சொல்லுது அப்படின்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இன்க்ளூடிங் த சீஃப் மினிஸ்டரையும் சேர்த்தி த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் இந்த ஸ்டேட் ஷால் நாட் எக்ஸீட் 15%. ஸோ இப்போது சட்டசபை இருக்குது, அதில் எல்லா எம்எல்ஏஸும் எல்லாருமே இருப்பாங்க. ஸோ இப்போ ஒரு 100% இருக்காங்க, 100 people இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 100லேருந்து ஒரு 15% மட்டும்தான், 15 பேரை மட்டும்தான் வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸாக கொண்டு வர முடியும். ஏன்னா அந்த துறைகளுக்கு உண்டான ஹெட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா அவங்க. ஸோ அந்த பர்சன்டேஜ் வந்து இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த்துக்கு 15% மட்டும்தான் இருக்கணும். அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் தி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்களோ அத்தனை மெம்பர்ஸ்லேருந்து 15% மட்டும்தான் வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிற ஆர்டிகல் என்ன 164(1) வந்து சொல்லுது. ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பவர்ஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கு என்னெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் பவர்ஸ் இருக்குது அப்படின்னா, ஹைலைட் பண்ணியிருக்கிறது மட்டும் பார்த்துக்கலாம், மீதியெல்லாம் ஜென்ரல் ஃபங்க்ஷன்ஸ் தான், அதை அப்படியே நீங்கள் படிச்சுக்கோங்க. ஹைலைட் பண்ணிக்கிறது, அட்வைசஸ் த கவர்னர் வந்து அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸ் அண்ட் சப்பார்டினேட் ஜட்ஜஸ். ஸோ கவர்னருக்கு யாரெல்லாம் ஜட்ஜாக போடலாம், யாரெல்லாம் சப்பார்டினேட் கோர்ட்டுக்கு உண்டான ஜட்ஜஸை வந்து யாரெல்லாம் அப்பாயின்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அட்வைஸ் பண்ணலாம், எய்ட் பண்ணலாம், ஹெல்ப் பண்ணலாம். ஃப்ரேம்ஸ் தி ப்ரப்போசல் ஃபார் இன்கரிங் எக்ஸ்பெண்டிச்சர் அவுட் ஆஃப் ஸ்டேட் ரிசர்வ்ஸ். ஒரு வேளை ஏதோ ஒரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அந்த ரிசர்வ்ஸ்லேருந்து என்னத்துக்கு செலவு பண்ணுறதுக்கு உண்டான அந்த ப்ரப்போசல்ஸ் வந்து கொடுக்க வேண்டியது இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான். அந்த ஸ்டேட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃபண்ட்ஸை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஃப்ரேம்ஸ் வந்து கொடுக்க வேண்டியது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். இட் டிசைட்ஸ் ஆல் த பில்ஸ் வெதர் ஆர்டினரி பில் ஆர் மணி பில் டு பி இன்ட்ரடியூஸ் இன் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஸோ எந்த பில்லாக இருந்தாலும் இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க, இது ஆர்டினரி பில்லா இது மணி பில்லா அப்படின்றத டிசைட் பண்ணுற அத்தாரிட்டி வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான் இருக்குது.
annual financial statement called the budget is finalized by the council of ministers. ஸோ ஒவ்வொரு வருஷமும் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். அந்த ஆனுவல் அப்படின்னா வருஷம்னு சொல்லுது. ஸோ வருஷம் பட்ஜெட்டுன்றதை ஒன்று ஃபைனலைஸ் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அது யாருடைய கண்ட்ரோலில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான் வந்து அதை ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இருக்கக்கூடிய சட்டமன்றங்கள் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கான்ஸ்டியூஷன் ப்ரொவைட்ஸ் அ லெஜிஸ்லேச்சர் ஃபார் எவ்ரி கண்ட்ரி. எவ்ரி ஸ்டேட் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே ஒவ்வொரு லெஜிஸ்லேச்சர் இருக்கணும், சட்டமன்றங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது நம்மளுடைய இந்தியன் அரசியலமைப்பு சட்டம், அதான் கான்ஸ்டிடியூஷன். மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டேட்ஸ் ஹாவ் ஒன்லி யூனிகேமரல் லெஜிஸ்லேச்சர், தட் இஸ் லெஜிஸ்லேச்சர் அசம்பிளி. ஸோ நிறைய ஸ்டேட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவுக்குள்ளே நிறைய ஸ்டேட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா சிங்கிளாக தான் இருக்கும். யூனிகேமரல் லெஜிஸ்லேஷனாக ஒரே ஒரு சட்டமன்றம் தான் இருக்கும். அது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னு சொல்கிறோம். சம் ஸ்டேட்ஸ் ஹேவ் பைகேமரல் லெஜிஸ்லேச்சர். ஸோ சில ஸ்டேட்டெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா, இப்போ நம்ம இந்தியாவில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து ராஜ்யசபா லோக்சபா இருக்கிற மாதிரி இவங்க வந்து அப்பர் ஹவுஸ் லோயர் ஹவுஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வச்சுருக்கக்கூடிய அதை வந்து பைகேமரல் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி 2 லெஜிஸ்லேச்சர் வச்சுருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா பீகார், கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், ஆந்திரப்பிரதேஷ், தெலங்கானா, ஜம்மு காஷ்மீர். இந்த ஸ்டேட்ஸ் மட்டும்தான் பைகேமரல் லெஜிஸ்லேச்சர் வச்சுருக்கு. நம்ம தமிழ்நாடு வந்து யூனிகேமரல் லெஜிஸ்லேச்சர் தான், நமக்கு அப்பர் ஹவுஸ்னு ஒன்று கிடையாது. த லோயர் ஹவுஸ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ரெப்ரசன்ட்ஸ் த பீப்புள் ஆஃப் தி ஸ்டேட் அண்ட் அப்பர் ஹவுஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஸோ லோயர் ஹவுஸ் அப்பர் ஹவுஸ்னால் என்னென்னா, லோயர் ஹவுஸ் அப்படின்றது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சட்டமன்றம். அதில் வந்து எலெக்ஷனில் ஜெயிச்சு உள்ளே போயிருக்கிறவங்க தான் வந்து நம்ம லோயர் ஹவுஸில் இருப்பாங்க. அப்பர் ஹவுஸ் அப்படின்றது வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், சட்டமன்ற சபை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெப்ரசன்டேட்டிவ்ஸாக இருப்பாங்க. அவங்க வந்து டீச்சர்ஸ், கிராஜுவேட்ஸ், லோக்கல் கவர்மெண்ட்ஸ் அந்த மாதிரி பீப்புள்ஸ்லாம் வந்து கூட அங்கே அதில் இருப்பாங்க லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில். த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இஸ் அ பாப்புலர் ஹவுஸ். ஸோ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலா அப்படின்னு பார்க்கும்போது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி தான் வந்து ரியல் பவர் வந்து இருக்கிறது அவங்க கையில் தான் இருக்குது. இட் இஸ் அ ரியல் சென்டர் ஆஃப் தி பவர் இன் த ஸ்டேட். ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ரியல் பவர் யார் கையில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அவங்களோட கையில் தான் இருக்குது. சட்டப்பேரவை நடக்கக்கூடிய இதில் தான் வந்து ரியல் பவர்ஸ் வந்து இருக்குது. It consists of members directly elected by the people on the basis of adult Francis. Adult Francis அப்படின்றது ஓட்டு போடுறோம் இல்லையா, அதுதான் வந்து adult Francis அப்படின்ற 18 வயசுக்கு அப்புறம் எல்லாருமே ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்கிறது adult Francis. ஸோ இந்த சட்டப்பேரவையில் பார்த்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் மூலிமா டைரெக்டாக எலெக்ட் ஆகிட்டு உள்ளே வந்திருக்கிறவங்க தான் அதோடைய மெம்பர்ஸாக இருப்பாங்க. த ஸ்ட்ரென்த் ஆஃப் தி அசம்பிளி வேரியஸ் ஃப்ரம் ஸ்டேட் டு ஸ்டேட். ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான மெம்பர்ஸ் வந்து இருக்க மாட்டாங்க. அந்த ஸ்டேட்டுடைய பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் அந்த எண்ணிக்கைகள் வந்து இருக்கும். However, the maximum strength of the assembly must not exceed 500. எவ்வளோ பெரிய ஸ்டேட்டாக இருந்தாலும் எவ்வளோ பாப்புலேஷன் இருந்தாலும் 500 பேருக்கு மேலே வந்து போகக்கூடாது. அண்ட் இட்ஸ் மினிமம் ஸ்ட்ரென்த் நாட் பிலோ 60. ஸோ மினிமம் ஸ்ட்ரென்த் வந்து 60க்கு கீழே இருக்கக்கூடாது. இந்த சட்டமன்றத்தில் 500க்கு மேலே இருக்கக்கூடாது, 60க்கு கீழேயும் இருக்கக்கூடாது மெம்பர்ஸ். The term of the office of legislative assembly is 5 years. ஸோ சட்டமன்றத்தில் இருக்கிறவங்களாம் எத்தனை வருஷம் அவங்களுடைய ஆட்சிகள் நடத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வருஷம். ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒரு முறையும் எலெக்ஷன்ஸ் வருது. It can be dissolved even before the expiry of its term. அந்த 5 வருஷத்துக்குள்ளே தேவைப்பட்டால் இந்த சட்டமன்றத்தை கலைக்கவும் செய்யலாம். The size of the legislative council cannot be more than 1/3 of the members of the legislative assembly. இப்போ legislative council, legislative assemblyன்னு 2 பார்த்தோம். லோயர் ஹவுஸ், அப்பர் ஹவுஸ்ன்னு பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ லோயர் ஹவுஸில் இருக்கிறத விட 1/3, அதாவது 3 பேர் இருக்காங்கன்னா அதில் ஒருத்தர், 3 பகுதியில் ஒருத்தர் அப்படிங்கிற கணக்கு எடுத்துக்கிட்டு தான் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் 30 பேர் இருக்காங்க அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் 10 பேர் தான் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இது சொல்கிறாங்க. பட் இட் சைஸ் கெனாட் பி லெஸ் தென் 40. ஆனால் 40க்கும் கீழே கம்மியான மெம்பர்ஸ் வந்து இருக்கக்கூடாது. எக்ஸப்ட் இன் ஜம்மு காஷ்மீர் வேர் தெர் ஆர் 36. ஆனால் ஜம்மு காஷ்மீரில் 36 பேர் தான் இருக்காங்க. ஆனால் 40க்கு கீழே இருக்கக்கூடாது. The members draw the salary and allowance passed by the state legislature from time to time. ஸோ இவங்களுக்குலாம் சேலரி எல்லாம் யார் கொடுப்பா, அலோயன்ஸ்லாம் யார் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த சட்டமன்றத்திலே இவங்க வந்து அதை முடிவு பண்ணிக்குவாங்க. அப்பப்போ அந்த சேஞ்சஸ் வந்து ஏற்பட்டுருக்கும்.
காம்போசிஷன் என்ன அப்படின்னா, த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப் தமிழ்நாடு, நம்மளுடைய தமிழ்நாடு அசம்பிளியை பற்றி, சட்டமன்றத்தை பற்றி சொல்லியிருக்காங்க பாருங்கள். நம்மளுடைய தமிழ்நாடு சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் 235 மெம்பர்ஸ் இருப்பாங்க, 235 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதில் 234 மெம்பர்ஸ் ஆர் டைரக்ட்லி எலெக்டட். இந்த 235 பேர் 234 நம்ம டேரெக்டாக ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணிடுவோம். பை த பீப்புள் ஃப்ரம் த கான்ஸ்டிடியூன்ஸ் ஆன் தி பேஸ் ஆஃப் அடல்ட் ஃப்ரான்சஸ் ஓட்டு போட்டு எடுப்போம். ஆனால் ஒரு மெம்பர் மட்டும் நாமினேட்டட் பை தி கவர்னர் வந்து நாமினேட் பண்ணுவார் ஒருத்தரை மட்டும். அவரும் எங்கேருந்து இருப்பார் அப்படின்னா, ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டியில் இருக்கிற ஒருத்தரை வந்து நம்மளுடைய லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு மெம்பராக நாமினேட் பண்ணுவாங்க. ஸோ டோட்டலாக 234 நம்ம டைரெக்டாக எலெக்ட் பண்ணுறோம். ஒருத்தர் மட்டும் கவர்னர் நாமினேட் பண்ணுறாரு. சீட் ஷால் பி ரிசர்வ்ட் இன் தி ஹவுஸ் ஃபார் தி ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ். ஸோ இந்த சட்ட மன்றத்தில் ஷெட்யூல் காஸ்ட்டுக்கும் ஷெட்யூல் ட்ரைப்ஸ்க்கும் உண்டான ரிசர்வேஷன் கூட இருக்குது. கேபினெட் அண்ட் கேபினெட் கமிட்டிஸ். கேபினெட் அப்படின்றது மந்திரி சபை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர் அப்படியெல்லாம் சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த எம்பிஸ் லெவலில் இருக்கிறவங்கள தான் வந்து நம்ம கேபினெட் கமிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்மாலர் பாடி கால் கேபினெட் இஸ் த நியூக்ளியஸ் ஆஃப் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஸோ எல்லா மினிஸ்டர்ஸ்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த கேபினெட் மினிஸ்டர்ஸ் வந்து ரொம்ப சின்ன ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் தான். ஆனால் இவங்க தான் வந்து ரொம்ப முக்கியமான ஆட்கள். இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஒன்லி த கேபினெட் மினிஸ்டர்ஸ். இந்த கேபினெட்டில் வெறும் கேபினெட் மினிஸ்டர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. துறை சார்ந்தவர்கள் மட்டும்தான் இருப்பாங்க. இட் இஸ் அ ரியல் சென்டர் ஆஃப் அத்தாரிட்டி இந்த ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உண்மையான அத்தாரிட்டி யார் கையில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த துறை அமைச்சர்கள் கிட்ட தான் இருக்கும். த கேபினெட் ஒர்க்ஸ் த்ரூ வேரியஸ் கமிட்டிஸ் கால் கேபினெட் கமிட்டி. ஸோ நிறைய கமிட்டிஸ் வந்து அமைச்சிருப்பாங்க. அந்த கமிட்டிஸ் மூலயமா இந்த கேபினெட் வந்து ஒர்க் பண்ணும். தெர் ஆர் 2 டைப்ஸ், 2 கமிட்டிஸ் இருக்கும் இதில். அதில் ஸ்டாண்டிங் கமிட்டி, ஹாக் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்டாண்டிங் கமிட்டி அப்படின்றது பர்மனெண்ட்டாக இருக்கும், எப்பயுமே அந்த கமிட்டி வந்து நடைமுறையில் இருந்துக்கிட்டே இருக்கும். அடாக் அப்படின்றது பார்த்திங்கன்னா டெம்ப்ரவரியாக இருக்கும். இப்போ திடீர்னு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும், அந்த ப்ராப்ளமை என்னன்றதை பார்த்து அதுக்கு தேவையான சட்டங்கள் தேவையா அப்படின்றத ஆய்வு பண்ணுறதுக்காக, அதாவது ரிசர்ச் பண்ணுறதுக்காக அதுக்கு தேவையான பரிந்துரைகள் செய்கிறதுக்காக அமைக்கக்கூடிய கமிட்டி தான் வந்து அட்ஹோக் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஒர்க் முடிஞ்சோடனே அந்த கமிட்டி வந்து கலைக்கப்பட்டுரும். ஸ்பீக்கர். The State Legislative Assembly elects 2 of its members as the speaker. ஸோ இப்போது சட்டமன்றம் வந்துருச்சு, அந்த சட்டமன்றத்தை எடுத்து நடத்துறதுக்கு ஆள் வேணும் இல்லையா. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏற்கனவே சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸில் இருந்து 2 பேரை செலக்ட் பண்ணுவாங்க. ஒருத்தர் வந்து ஸ்பீக்கர், இன்னொருத்தர் வந்து டெபுட்டி ஸ்பீக்கர். The speaker vacates his office if he cannot continue to the member of the assembly. ஸோ ஒருவேளை ஸ்பீக்கருக்கு வந்து அவருடைய பொசிஷன்லேருந்து அந்த வழி நடத்த முடியல அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அவர் அந்த ஆஃபீஸை விட்டு வெக்கேட் பண்ணலாம். He may also resign his office at any time. எப்போ வேணாலும் அவர் அந்த ஸ்பீக்கர் அப்படிங்கிற அந்த பதவியிலேருந்து அவர் விலகிடலாம். The speaker may be removed from office by the resolution of assembly after giving a 14 days notice. ஸோ ஒருவேளை இவர் ஸ்பீக்கருக்கு வந்து மெம்பர்ஸ்க்கெலாம் பிடிக்கல, அவர் செய்கிற விஷயங்கள் பிடிக்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவரை வந்து அந்த ஆஃபீஸ்லேருந்து எடுத்துடலாம், ரிமூவ் பண்ணிடலாம். ஆனால் 14 நாளுக்கு முன்னாடி, 14 டேஸ்க்கு முன்னாடி அவருக்கு வந்து நோட்டீஸ் போகணும். உங்களை வந்து நாங்கள் எடுக்கிறதா முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் வந்து அவங்களுக்கு 14 டேஸ்க்கு முன்னாடி போகணும். இது 1 வேர்ட்ஸ்லாம் கேட்பாங்க. Such a resolution must be passed by the majority of the members present in the time of voting. ஸோ யார் வேணாலும் இந்த ரெசல்யூஷன் வந்து பாஸ் பண்ணிடலாமா அப்படின்னா இல்லை. அந்த மன்றத்தில் இருக்கும்போது, அந்த சட்டமன்றத்தில் இருக்கும்போது மெஜாரிட்டி ஆஃப் மெம்பர்ஸ் வந்து ஓட்டு போட்டுருக்கணும், ஆமாம் அவரை நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓட்டு போட்டால் தான் வந்து அந்த நோட்டீஸ் வந்து அவங்களால கொடுக்க முடியும். The speaker does not vacate his office when the assembly is dissolved. ஸோ ஒருவேளை இப்போ சட்டமன்றம் வந்து முடிஞ்சு போச்சு அப்படின்னா, டிசால்வ் பண்ணிட்டாங்க, கலைச்சிட்டாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு பிரச்சனைகள் வரும்போது அதை கலைச்சிருவாங்க இடையில, அந்த 5 இயர்ஸ் முடியாமையே. அப்படி ஒரு வேளை கலைச்சிட்டாங்க அப்படின்னா, இந்த ஸ்பீக்கர் அப்படிங்கிற பொசிஷனில் இருக்கிறவரும் கூட அவருடைய ஆஃபீஸ் விட்டு விலகிடணுமா அப்படின்னா இல்லை, அவர் வந்து அவருடைய பொசிஷன்லேயே இருப்பார். எது வரைக்கும் இருப்பாருன்னா, he continues to be a speaker until the first sitting of the next assembly. இப்போ அடுத்து இந்த ஒரு சட்டமன்றம் வந்து கலைக்கப்பட்டுருச்சு, மறுபடியும் புது எலெக்ஷன் வச்சு அந்த எலெக்ஷன்லேருந்து மறுபடியும் ஒரு புது மெம்பர்ஸ் வந்து அந்த சட்டமன்றத்துக்கு வருவாங்க. ஸோ அந்த புது மெம்பர்ஸ் சட்டமன்றத்துக்கு வந்து அந்த சட்டமன்றத்தில் புதுசாக இன்னொரு கவர்மெண்ட் அமைக்கிற வரைக்கும் இந்த பழைய ஸ்பீக்கரே வந்து ஸ்பீக்கராக இருந்துக்குவார் அந்த சட்டமன்றத்துக்கு. Well, the office of the speaker is vacant. The deputy speaker performs his function. ஒருவேளை ஸ்பீக்கர் இல்லை, அவருடைய இடம் வேக்கன்சியாக இருக்குது அப்படின்னா, டெபுட்டி ஸ்பீக்கர் வந்து அவருடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பண்ணுவார், அவருடைய வேலைகள் எல்லாம் வந்து அவர் செய்வார். The legislative council, upper house lower house பார்த்தாலே அதில் சொல்கிறாங்க. இப்போ legislative council அப்படின்றது upper house. The legislative council is the upper house of the state legislature. It is constituted as the permanent house. So
ஏற்கனவே நம்ம படிச்சிருப்போம் ராஜ்யசபான்றது பெர்மனெண்ட் ஹவுஸ், 6 வருஷத்துக்கு ஒரு முறை அவங்கள வந்து ஷஃபில் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ரிட்டையர் ஆகிக்கிட்டே இருப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி நாமினேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்கன்னு பட்சம். அதே மாதிரி தான் இதுவும் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் இருக்கக்கூடியவங்க சட்டமன்ற சபையை சொல்லுவாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா பெர்மனண்ட்டாக இருக்கும். ஆர்டிகல்ஸ் 171(1) என்ன சொல்லுது அப்படின்னா, total number of members in the legislative council of state shall not exceed 1/3 of the total number of members. இது ஏற்கனவே நம்ம பார்த்த விஷயம் தான். சட்டமன்றத்தில் இருக்கிறவங்களிருந்து 1/3 ஆஃப் மெம்பர்ஸ் தான் வந்து அப்பர் ஹவுஸ்லேயே வந்து இருக்கணும், லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிற அந்த ஆர்டிக்கலுடைய நம்பர் வந்து 171ல் 1, பட் நாட் லெஸ் தென் 40 மெம்பர்ஸ் இன் எனி கேஸ். ஸோ 40க்கும் குறைவாக இருக்கக்கூடாது. அதில் ஒரே ஒரு எக்ஸப்ஷன் வந்து ஜம்மு காஷ்மீர் பார்த்தோம், அவங்க வந்து 36 பேர் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த விதான் பரிஷத் legislative council forms a part of the legislative state legislatures of India. ஸோ அந்த legislative councilக்கு என்ன பேர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விதான் பரிஷத் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ராஜ்யசபான்னு சொல்கிற மாதிரி இது விதான் பரிஷத் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒவ்வொரு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கும் இது வந்து இருக்கும், தேவைப்படுறவங்க பைகேமரல் ரூல் பண்ணுறவங்களுக்கு இது இருக்கும். இன் 7 ஆஃப் இந்தியாஸ் 29 ஸ்டேட், ஸோ சேம் அப்படியே ரிப்பீட் தான் பண்ணியிருக்காங்க பாருங்கள். 7 ஸ்டேட்டில் மட்டும் இந்த அப்பர் ஹவுஸ் இருக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா, அதுதான் ஃபஸ்ட்டு ரிப்பீட்டாக இருக்குது, அப்படியே ரிப்பீட்டாக இருக்குது. பீகார், கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், ஆந்திரப்பிரதேஷ், தெலுங்கானா, ஜம்மு காஷ்மீர். த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் சர்வ்ஸ் ஆர் தி இன்டைரக்ட்லி எலெக்டட் அப்பர் ஹவுஸ் ஆஃப் தி பைகேமரல் லெஜிஸ்லேச்சர். பைகேமரல்ன்றது 2, அப்பர் ஹவுஸ் லோயர் ஹவுஸ் அப்படின்னு 2 சட்டமன்றங்கள் இருக்கணும். ஸோ அதுதான் பைகேமரல் சொல்கிறோம். ஸோ அப்பர் ஹவுஸ் வந்து இன்டைரக்டாக சர்வீஸ் வந்து பண்ணுவாங்க அவங்க. இட்ஸ் ஆல்சோ பர்மனெண்ட் ஹவுஸ் பிகாஸ் இட் கேனாட் பி டிசால்வ்டு. இப்போ சட்டமன்றத்தை வந்து கலைச்சிடலாம் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை வந்து கலைக்க முடியாது, இது பர்மனெண்ட்டாக எப்பயுமே இருக்கும். ஏன்னா இவங்க வந்து எலெக்டட் இல்லை நாமினேட்டட் மெம்பர்ஸ் தான் இதில் அதிகம். அதனால் வந்து இவங்க வந்து பர்மனெண்ட் ஹவுஸ். எலெக்ஷன் வச்சு சட்டமன்றத்தை எடுக்கிற மாதிரி நடுவில் அது கலைக்கிற மாதிரிலாம் அதை பண்ணவே முடியாது. எவ்ரி மெம்பர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் எம்எல்சி, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ன்றது எம்எல்சி, சர்வ்ஸ் ஃபார் தி 6-year term. ஸோ அவங்களோட டேர்ம், இப்போ ஒருத்தரை வந்து நாமினேட் பண்ணிடுறாங்க விதான் பரிஷத்துக்கு அப்படின்னா அவங்களோட டேர்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6 years இருப்பாங்க. ஆனால் நம்ம சட்டமன்றத்தில் 5 வருஷம் தான் அவங்களுடைய டேர்ம், ஆனால் பர்மனெண்ட் ஹவுஸில் 6 வருஷம் அவங்களுடைய டேர்ம். வித் டேர்ம்ஸ் staggered so that the terms of 1/3 of the members expire every 2 years. ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய எண்ணிக்கையில் 3 பார்ட்டில் ஒரு பார்ட் வந்து ரிட்டையர் ஆகிக்கிட்டே இருப்பாங்க. ரிட்டையர் அவங்க நாமினேட் பண்ணிக்கிட்டும் இருப்பாங்க. எம்எல்சிஸ் மஸ்ட் பி த சிட்டிசன் ஆஃப் இந்தியா நாட் அண்டர் 30 years of age. ஸோ இங்கே இதில் மெம்பர்ஸாக நாமினேட் பண்ணுறதுக்கு அவங்களுடைய வயசு என்னவாக இருக்கணும் அப்படின்னா 30 வயசுக்கு குறைஞ்சவங்க இருக்கக்கூடாது. 30 வயசு கண்டிப்பாக முடிஞ்சிருக்கணும். கண்டிப்பாக நம்மளுடைய சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும். மென்டலி சவுண்டாக இருக்கணும். பேங்க்ரப்ட் பண்ணாதவங்களாக இருக்கணும். அவங்களோட பேர் வந்து ஓட் லிஸ்ட்டில் இருக்கணும். இவங்கெல்லாம் தான் வந்து நம்ம இந்த எலெக்ஷனுக்கு கண்டெஸ்ட் வந்து பண்ண முடியும். எலெக்ஷன் டு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஸோ இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்பர் ஹவுஸ்க்கு எலெக்ஷன் நடக்குமா அப்படின்னா இன்டைரக்ட் எலெக்ஷன் வந்து நடக்கும். நம்ம மக்கள் போய் ஓட்டு போட்டு செலக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் இந்த சட்டமன்றத்தில் இருக்கிறவங்க செலக்ட் பண்ணி மேலே அனுப்புவாங்க. 1/3 ஆஃப் தி மெம்பர்ஸ் ஆர் செலக்டட் பை லோக்கல் பாடிஸ். ஸோ 3 பேரில் ஒருத்தர் வந்து லோக்கல் பாடிஸ்லேருந்து செலக்ட் பண்ணி அனுப்புவாங்க. 12 பேரில் ஒருத்தர் யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டிஸில் இருக்கக்கூடிய ஹையர் கிராஜுவேட்ஸில் இருக்கிறவங்க இருப்பாங்க. அதே மாதிரி 12 பேரில் ஒருத்தர் யார் இருப்பாங்கன்னா கிராஜுவேட்டாக இருக்கிற டீச்சர்ஸ் இருப்பாங்க. தென் 3 பேரில் ஒருத்தர் யார் இருப்பாங்க அப்படின்னா மெம்பர்ஸ் ஆஃப் தி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் எலெக்ட் ஆனவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து 3 பேரில் ஒருத்தராக இருப்பாங்க. தென் 6 பேரில் ஒருத்தர் யார் அப்படின்னா கவர்னர் மூலயமா நாமினேட் பண்ணவங்க இருப்பாங்க. கவர்னர் நாமினேட் பண்ணும்போது என்னெல்லாம் துறைகளில் இருக்கிறவங்க நாமினேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லிட்ரேச்சர், ஆர்ட், சோஷியல் சர்வீஸ், கோஆப்ரேஷன். ஸோ இந்த 4 துறைகளில் சிறந்து விளங்கி இருக்கிறவங்கள கவர்னர் வந்து நாமினேட் பண்ணுவார். ஸோ இந்த நம்பர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. லோக்கல் பாடி 1/3, யூனிவர்சிட்டிஸ்லேருந்து 1/12, கிராஜுவேட் டீச்சர்ஸ் வந்து 1/12, எலெக்டட் மெம்பர்ஸ் வந்து 1/3, நாமினேட்டட் வந்து 6ல் ஒருத்தர். அடுத்து சேர்மேன்.
சேர்மன் ஆர் சேர் பர்சன் இஸ் த ப்ரிசைடிங் ஆஃபீஸர் ஆஃப் தி அப்பர் ஹவுஸ். இப்போ லோயர் ஹவுஸை வந்து வழி நடத்துறதுக்கு ஸ்பீக்கர்னு ஒருத்தர் படித்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி இப்போ அப்பர் ஹவுஸை வழி நடத்துறதுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா சேர்மன் அப்படிங்கிற ஒரு பர்சன் இருப்பார். அவர் தான் வந்து அந்த அப்பர் ஹவுஸை வழி நடத்துவார். த மெம்பர்ஸ் எலெக்ட் தி சேர்மன் அண்ட் டெப்டி சேர்மன் ஃப்ரம் அமாங் தெம்செல்ஸ். ஏற்கனவே இதில் எப்படி ஸ்பீக்கர் டெப்டி ஸ்பீக்கரை வந்து அவங்க சட்டமன்றத்தில் இருக்கிறவங்களே ரெண்டு பேரும் செலக்ட் பண்ணிப்பாங்களோ, அதே மாதிரி கவுன்சிலில் இருக்கிறவங்களே ரெண்டு பேரும் செலக்ட் பண்ணி அவங்க சேர்பர்சன் டெப்டி சேர்பர்சனாக செலக்ட் பண்ணி வச்சுப்பாங்க. இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் சேர்மன் டெப்டி சேர்மன், ஸோ சேர்மன் இல்லை அப்படின்னா டெப்டி சேர்மன் அவருடைய ஒர்க்ஸ் வந்து பண்ணலாம். அபாலிஷன் ஆர் கிரியேஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஒருவேளை லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை அபாலிஷ் பண்ணணும், இல்லைன்னு பண்ணணும், இல்லை க்ரியேட் பண்ணணும், புதுசாக வந்து க்ரியேஷன் பண்ணணும் அப்படின்னா என்னென்னா ஆர்டிகல் 169 என்ன சொல்லுது அப்படின்னா க்ரியேட் பண்ணலாம், இல்லைனா அதை சுத்தமாக கலைச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறது 169 சொல்லுது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி பாசஸ் அ ரெசல்யூஷன் பை தி மெஜாரிட்டி ஆஃப் நாட் லெஸ் than 2/3 ஆஃப் தி மெம்பர்ஸ் present in the voting and by the majority of the total strength of the house. ஸோ இந்த மாதிரி அப்பர் ஹவுஸை வந்து ரொம்ப ஈஸியாக கலைச்சிட முடியுமானா முடியாது. ஏன்னா சட்டமன்றத்தில் லோயர் ஹவுஸில் இருக்கிறவங்களில் வந்து பார்த்திங்கன்னா 3 பேரில் 2 பேர், அதாவது 2/3 ஆஃப் தி மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 3 பேரில் 2 பேர் வந்து அந்த டோட்டல் ஸ்ட்ரென்த்துலேருந்து அந்த ரேஷியோ சொல்கிறாங்க அவங்க. ஸோ அந்த ஸ்ட்ரென்த்துலேருந்து 3% 2% வந்து அதுக்கு மெஜாரிட்டியாக சொல்லணும், இதை நம்ம வந்து கலைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டிருந்தா மட்டும்தான் இந்த அப்பர் ஹவுஸை வந்து கலைக்கவோ இல்லை க்ரியேஷன் பண்ணவோ புதுசாக கொண்டு வரவோ முடியும். Requesting the Parliament to create or abolish the State Legislative Council, that the Parliament may be the law provider for the abolition creation of the Legislative Council. ஸோ இந்த மாதிரி ஒரு கவுன்சில் அமைக்கணும், இல்லை இதை வந்து டிசால்வ் பண்ணணும் அப்படின்னா பார்லிமெண்ட்டுக்கு அவங்க வந்து ரெக்வஸ்ட் வந்து கொடுக்கணும். அப்போ தான் வந்து இதை க்ரியேட்டோ இல்லை கலைக்கவோ முடியும். பாராளுமன்றத்துக்கு இதோடைய ரெக்வசிஷன் போகணும். லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ். ஸோ இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய சட்டமன்றத்துக்கு இருக்கக்கூடிய லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கேன் பாஸ் லா ஆன் ஆல் சப்ஜெக்ட் மென்ஷன் இன் த ஸ்டேட் லிஸ்ட் ஆஸ் பர் த கான்ஸ்டியூஷன். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஸ்டேட் லிஸ்ட்டுன்னு ஒரு சிலது இருக்குது, சென்ட்ரல் லிஸ்ட்டுன்னு ஒரு சிலது இருக்குது, 2 பேருக்கும் சொந்தமானதுன்னு ஒரு சில லிஸ்ட் இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய லிஸ்ட்டில் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு உண்டான லிஸ்ட்டில் லா எது வேணாலும் இந்த சட்டமன்றத்துலேருந்து நம்ம பாஸ் பண்ணிக்கலாம், சட்டங்கள் பாஸ் பண்ணலாம். இட் கேன் ஆல்சோ பாஸ் லா ஆன் கன்கரண்ட் சப்ஜெக்ட். இப்போ இந்த கன்கரண்ட் சப்ஜெக்ட்ன்றது தான் வந்து பார்த்திங்கன்னா 2 பேருக்கும் சொந்தமானது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் அது சொந்தம், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் அதில் வந்து சொந்தம் கொண்டாடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி சப்ஜெக்ட்லேயும் இந்த சட்டமன்றம் வந்து லாஸ் வந்து பாஸ் பண்ணிக்கலாம். The state made law in the concurrent subject will become inoperative when the center also passes the law on the same subject. ஒருவேளை ஒரே விஷயத்துக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு லா பாஸ் பண்ணுது, ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு லா பாஸ் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். கன்கரண்ட் லிஸ்ட்டில் 2 பேருக்கும் சொந்தமான அந்த லிஸ்ட்டில் 2 பேருமே லா பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் பாஸ் பண்ண லா வந்து சப்ரைஸ் ஆயிரும், அதுக்கு வந்து வேலை இல்லாமல் போயிடும். சென்ட்ரல் கவர்மெண்ட் பாஸ் பண்ண லா தான் வந்து செல்லுபடியாகும். The passing of bill into law follows the same procedure as the union பார்லிமெண்ட். பாராளுமன்றத்தில் எப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வரதுக்கு முன்னாடி ஒரு பில் வந்து க்ரியேட் பண்ணுறாங்களோ, அதாவது ஒரு ஃபைல், அதுக்கு உண்டான சம்மந்தப்பட்ட ஃபைலை தான் பில் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த எப்படி ஒரு பில் பாஸ் பண்ணி அதை பிரசிடெண்ட் வந்து சைன் ஆகி அது சட்டமாக மாறுதோ அதே ப்ரொசீஜர் தான் வந்து ஸ்டேட் சட்டமன்றத்துலேயும் வந்து. ஸோ அவங்க பில் க்ரியேட் பண்ணுவாங்க, அந்த பில்லை வந்து பல முறை வெரிஃபை எல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இது வந்து கவர்னருடைய சிக்னேச்சருக்கு போகும், கவர்னர் சைன் பண்ணால் அது சட்டமாக மாறும், இல்லைன்னா மாறாது. எவ்ரி பில் பாசஸ் த்ரூ 3 ரீடிங்ஸ். ஸோ ஒவ்வொரு பில்லும் அந்த ஆக்டை மாற்றக்கூடிய ஒவ்வொரு பில்லும் பார்த்திங்கன்னா 3 முறை அவங்களோட ரீடிங்ஸ்க்கு வந்து வரணும். அந்த சட்டமன்றத்தில் 3 முறை அதை பற்றின டிஸ்கஷன்ஸ் வந்து நடக்கணும். தென் இட் பிகம்ஸ் அன் ஆக்ட் வித் தி கவர்னர் அசன்ட். கவர்னர் கையெழுத்து போட்டால் அது சட்டமாக மாறி போயிடும். ஃபைனான்ஷியல் பவர்ஸ். என்னெல்லாம் ஃபைனான்ஷியல் பவர்ஸ் நம்ம மன்றத்துக்கு இருக்குது அப்படின்னா த லெஜிஸ்லேச்சர் கண்ட்ரோல்ஸ் தி ஃபைனான்ஸ் ஆஃப் தி ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய மொத்த ஃபைனான்ஸும் அவங்களோட கண்ட்ரோலில் தான் இருக்கும். லோயர் ஹவுஸ் என்ஜாய்ஸ் த கிரேட்டர் பவர். ஸோ லோயர் ஹவுஸுக்கு சட்டமன்றத்துக்கு தான் வந்து நிறைய பவர் இருக்குது இந்த ஃபைனான்ஷியலை பொறுத்த வரைக்கும். அப்பர் ஹவுஸை விட அவங்களுக்கு தான் அதிகம். மணி பில்ஸ் கேன் பி இன்ட்ரடியூஸ்ட் ஒன்லி இந்த லோயர் ஹவுஸ் ஆஃப் தி அசம்பிளி. ஸோ மணி பில்லாக இருந்தால் லோயர் ஹவுஸில் மட்டும்தான் அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும், அப்பர் ஹவுஸில் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது. நோ நியூ டேக்ஸ் கேன் பி லீவ்ட் வித்வுட் தி சாங்ஷன் பெர்மிஷன் ஆஃப் தி அசம்பிளி. புது டேக்ஸ் வந்து சட்டமன்றத்துடைய பெர்மிஷன் இல்லாமையோ சாங்ஷன் இல்லாமையோ புதுசாக எந்த ஒரு டேக்ஸையும் கொண்டு வர முடியாது. Controls over the executive. The legislative controls the executive. The council of ministers is responsible for the assembly. ஸோ இந்த சட்டமன்றம் பார்த்திங்கன்னா அந்த ஹையர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கள வந்து இவங்களுடைய கண்ட்ரோலில் வச்சுருப்பாங்க.
இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான் வந்து இந்த அசம்பிளிக்கு உண்டான ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க. த மினிஸ்டர்ஸ் ஹாவ் டு ஆன்சர் கொஷின்ஸ் ஆஸ்கட் பை தி மெம்பர்ஸ் ஆஃப் தி லெஜிஸ்லேட்டிவ். ஸோ சட்டமன்றம் நடக்குது அப்படின்னா அந்தந்த துறை மினிஸ்டர்ஸ் தான் வந்து இவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்குலாம் வந்து பதில் சொல்லணும். தே கேன் பி ரிமூவ் ஃப்ரம் ஆஃபீஸ் ஆஃப் தி அசம்பிளி பாசஸ் அ வோட் ஆஃப் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் அகைன்ஸ்ட் அ மினிஸ்டர். இப்போ ஏதாவது ஒரு மினிஸ்ட்ரி வந்து சரியாக ஒர்க் பண்ணலை அப்படின்னா நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அந்த ஒரு குறிப்பிட்ட மினிஸ்டரை வந்து அந்த இடத்துல இருந்து எடுத்துடலாம். அந்த ஒரு இது வந்து சட்டமன்றத்துக்கு இருக்குது. ஒயிட் பவர்ஸ் இது இல்லாமல் வேறு என்னெல்லாம் பவர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன் ஸ்டேட் ஹேவிங் 2 houses, என்னெல்லாம் ஸ்டேட்டில் 2 house இருக்கும், அப்பர் லோயர் 2 house வச்சுருக்காங்களோ லோயர் ஹவுஸ்க்கு வந்து நிறைய பவர்ஸ் இருக்குது லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை விட. த அசம்பிளி ஹேஸ் கம்ப்ளீட் கண்ட்ரோல் ஓவர் த ஸ்டேட் ஃபைனான்ஸ். ஆனால் சட்டமன்றத்துக்கு தான் வந்து ஃபைனான்ஷியல் பவர்ஸ் முதல் கொண்டு கம்ப்ளீட் பவர் யாருக்கு இருக்குன்னா சட்டமன்றத்துக்கு தான் இருக்குது. லோயர் ஹவுஸுக்கு தான் இருக்குது, அப்பர் ஹவுஸ்க்கு இல்லை. த கவுன்சில் கேனாட் ஓட் ஃபார் கிராண்ட். ஸோ கிராண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து இவங்க ஓட்டு போட வேண்டிய அவசியமும் இல்லை. த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஒன்லி ஃபார் தி அசம்பிளி. ஸோ அவங்களுக்கு வந்து சட்டமன்றத்தை இது பண்ணுறது மட்டும்தான் அவங்களுடைய ரெஸ்பான்சிபிள். ஜுடிஷியரி ஆஃப் தி ஸ்டேட். இங்கே ஜுடிஷியரி அப்படிங்கிற வார்த்தை எதை சொல்லும் அப்படின்னா கோர்ட்டு, ஜட்ஜஸ்ஸு, அதை பற்றினா சொல்லக்கூடிய சட்டம், லா, அதை பற்றினா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்து ஜுடிஷியரி சொல்கிறோம். ஸோ ஜுடிஷியரி ஆஃப் தி ஸ்டேட்ன்றது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு தனித்தனியாக இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ்க்கும் இருக்கக்கூடிய ஜுடிஷியல் பவர் என்ன அதுதான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஏற்கனவே இந்த லெசன் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் பற்றின லெசன்ன்றதுனால அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்டேட்டுக்கு என்னெல்லாம் ஜுடிஷியரி பவர்ஸ் இருக்குது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஹை கோர்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா ஹை கோர்ட்ஸை பற்றி சொல்கிறாங்க. த இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஹை கோர்ட் ஆரிஜினேட்டட் இன் இந்தியா இன் 1862. ஸோ 1862லேயே ஹைகோர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்மளோட இந்தியாவில் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. when the high courts were set up at Calcutta, Bombay, Madras, இந்த 3 இடத்துல 1862ல் ஹை கோர்ட்ஸ் வந்து உருவாக்கினாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட். ஸோ பிரிட்டிஷ் உடைய கண்ட்ரோலில் இருந்ததுனால அப்போ அவங்க 1862ல் ஃபஸ்ட்டு இந்த 3 இடத்துல ஆரம்பித்தாங்க. இந்த கோர்ஸ் ஆஃப் டைம் ஈச் ப்ரொவின்ஸ் இன் பிரிட்டிஷ் இந்தியா கேம் டு ஹேவ் இட்ஸ் ஓன் ஹை கோர்ட். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க என்ன பண்ணுறாங்க 1862க்கு இந்த 3 இடத்துல தவிர மற்ற எல்லா இடத்துலையும் எங்கெல்லாம் பிரிட்டிஷுடைய கண்ட்ரோலில் இருந்ததோ அது எல்லா இடத்துக்கும் ஒவ்வொரு ஹை கோர்ட்டை கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஃப்டர் 1950 ஹை கோர்ட் எக்ஸிஸ்டிங் இன் அ ப்ரொவின்ஸ் பிகம் தி ஹை கோர்ட் ஃபார் தி கரஸ்பாண்டிங் ஸ்டேட். ஸோ 1947ல் நம்ம இண்டிபெண்டன்ஸ் வாங்கிட்டோம். 1950ல் நம்ம ரிப்பப்ளிக் டே கொண்டாடிட்டோம். அதாவது ரிப்பப்ளிக்ன்றது நம்மளோட இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்ட நாள். ஸோ அந்த 1950க்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் எங்கெல்லாம் வந்து ஹை கோர்ட் உருவாக்கி வச்சுருந்தாங்களோ அந்தந்த ஹை கோர்ட்டு அந்தந்த ஸ்டேட்டுக்கு உண்டான ஹை கோர்ட் அப்படிங்கிற மாதிரி இவங்க மாற்றிட்டாங்க. The high courts are the highest courts at state level. So state levelன்னு பார்த்தா highest court வந்து நம்ம high court தான். country levelன்னு பார்த்தா நம்மளோட supreme court. But being part of integrated Indian judiciary, they work under the superintendent's direction and control of the supreme court. ஸோ என்னதான் இது ஒவ்வொரு ஸ்டேட்லையும் இதுதான் ஹையஸ்ட் கோர்ட்டுனாலும் கூட சுப்ரீம் கோர்ட்டுடைய டைரக்ஷன் சுப்ரீம் கோர்ட்டுடைய கண்ட்ரோலில் தான் வந்து இந்த எல்லா ஸ்டேட்டுடைய ஹை கோர்ட்டும் இருக்குது. The Constitution of India provides for a high court for each state, but the 7th Amendment Act of 1956 authorized the Parliament to establish a common high court for 2 or more states or for 2 or more states under Union Territory. ஸோ நம்ம இப்போது இதுக்கு முன்னாடி பார்த்தோம் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு ஹை கோர்ட் இருக்குதுன்னு பார்த்தோம். அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா அந்த மாதிரி சில இடங்களில் என்ன தேவை ஏற்பட்டுச்சு அப்படின்னா 2-3 ஸ்டேட்டுக்கும் சேர்ந்து ஒரே ஹை கோர்ட்டு இல்லைனா 2-3 ஸ்டேட்டு ப்ளஸ் ஒரு யூனியன் டெரிட்டரியோ 2 யூனியன் டெரிட்டரியோ. ஸோ ஸ்டேட்டுக்கும் யூனியன் டெரிட்டரிக்கும் சேம் ஹை கோர்ட் தேவைப்படுற ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது அதுக்குன்னு ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. அமெண்ட்மெண்ட்ன்றது மாற்றங்கள். ஸோ நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் ஏற்படக்கூடிய இப்போ சட்டம் ஏற்றுட்டாங்க, அந்த சட்டத்தில் ஏதாவது ஒரு சின்ன மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்குண்டான ப்ரொசீஜர் இருக்குது. அதுதான் வந்து நம்ம அமெண்ட்மெண்ட்னு சொல்கிறோம். மாற்றத்தை தான் அமெண்ட்மெண்ட்னு சொல்கிறோம். ஸோ 7th டைம் அமெண்ட்மெண்ட் பண்ணும்போது 1956ல் 7th அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷனில். அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 2-3 ஸ்டேட்டுக்கு ஒரு ஹை கோர்ட்டோ இல்லை 2-3 ஸ்டேட்டு ஒரு யூனியன் டெரிட்டரிக்கு சேர்ந்து ஒரே ஹை கோர்ட்டும் கூட வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னது 7th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1956ல். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க பாருங்கள். த ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் அண்ட் ஹரியானா அண்ட் த யூனியன் டெரிட்டரி ஆஃப் சண்டிகர் ஹாவ் தி காமன் ஹை கோர்ட் சிட்டுவேட்டட் அட் சண்டிகர். ஸோ இப்போது பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர் 3 இடத்துக்குமே சேர்ந்து ஒரே ஒரு ஹை கோர்ட்டு தான். அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சண்டிகரில் இருக்குது. இங்கே சண்டிகர் அப்படின்றது நமக்கு யூனியன் டெரிட்டரி, பஞ்சாப் ஹரியானா அப்படின்றது ஸ்டேட்டு. அதே மாதிரி சிமிலர்லின்னா அதே மாதிரி த ஹை கோர்ட் ஆஃப் குவாஹாத்தி இஸ் காமன் ஃபார் 7 நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்.
ஸோ நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனில் இந்த மேப்பில் ரைட் சைடில் கார்னரில் இருக்கக்கூடிய மேப்பில் காட்டியிருக்கேன் பாருங்கள். ஸோ அதுதான் வந்து நார்த் ஈஸ்டர்ன், நம்ம இந்தியாவுடைய நார்த் ஈஸ்டர்ன் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்ஸை வந்து நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ அங்கே 7 ஸ்டேட்ஸ் இருக்குது, அது 7 சிஸ்டர்ஸ்ன்னு கூட நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த 7 சிஸ்டர்ஸ்க்கும் அது அந்த 7 நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்க்கும் ஒரே ஒரு ஹைகோர்ட்டு தான் இருக்குது. அதுதான் வந்து எங்கே இருக்குன்னா குவஹாத்தியில் இருக்குது. ஸோ அந்த 7 நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா அஸ்ஸாம், நாகாலாந்து, மணிப்பூர், மேகாலயா, மிசோரம், திரிபுரா, அருணாச்சல் பிரதேஷ். இந்த மேப்பில் அந்த ஊரெல்லாம் அப்படியே இருக்கும் பாருங்கள். ஸோ அந்த 7 நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸுக்குமே ஒரே ஒரு ஹைகோர்ட்டு தான் அது குவஹாத்தியில் இருக்குது. டெல்லி தோ நாட் அ ஸ்டேட், இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் செப்பரேட் ஹைகோர்ட். ஸோ டெல்லி வந்து அது ஸ்டேட்டு கிடையாது, அது ஒரு கேபிட்டல் யூனியன் டெரிட்டரின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அது ஸ்டேட் இல்லைனாலும் கூட அதுக்குன்னு தனியாக ஒரு ஹைகோர்ட் இருக்குது. எதுக்கு? டெல்லிக்கு இருக்குது. எவ்ரி ஹைகோர்ட் ஆஸ் அ சீஃப் ஜஸ்டிஸ் அண்ட் அ நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ். ஸோ ஒவ்வொரு ஹைகோர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ்னு ஒருத்தர் இருப்பார். அதாவது எல்லா ஜட்ஜஸ்க்கும் ஹையஸ்ட் ரேங்க்கில் இருக்கிறவர் சீஃப் ஜஸ்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சில ஜட்ஜஸ் அந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி, அந்த ஸ்டேட்டுடைய இதுக்கு ஏற்ற மாதிரி நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் வந்து இருக்காங்க. இந்த நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் வேரிஸ் ஃப்ரம் ஸ்டேட் டு ஸ்டேட். ஸோ ஒரு ஸ்டேட்டுக்கும் இன்னொரு ஸ்டேட்டுக்கும் ஏற்ற மாதிரி தான் இந்த நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் வந்து இருப்பாங்க. ஏன்னா ஒரு ஸ்டேட் சின்னதாக இருக்கும், ஒரு ஸ்டேட் பெருசாக இருக்கும், அதுக்கு ஏற்ற மாதிரியான ஜட்ஜஸ் வந்து அங்கே இருப்பாங்க. த நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் ஆஃப் ஈச் ஹை கோர்ட் இஸ் டிட்டர்மைன் த பிரசிடென்ட். ஸோ இந்த கோர்ட்டுக்கு எத்தனை ஜட்ஜஸ் வேணும் அப்படின்றத யார் முடிவெடுப்பாங்க அப்படின்னா பிரசிடென்ட்டுடைய கையில் தான் அது இருக்குது. பிரசிடென்ட்டுடைய ஒப்புதலில் தான் வந்து அது நடக்கும். அட் ப்ரெசன்ட் தெர் ஆர் 25 ஹை கோர்ட்ஸ் ஃபார் 29 ஸ்டேட்ஸ் அண்ட் 7 யூனியன் டெரிட்டரிஸ். ஸோ நம்மளோட இந்தியா அப்படின்னு இப்போ எடுத்துக்கிட்டோன்னா நம்ம இந்தியாவில் இப்போ 29 ஸ்டேட் இருக்குது, 7 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குது. ஸோ இந்த 29 ஸ்டேட்ஸ்க்கும் 7 யூனியன் டெரிட்டரிஸ்க்கும் மொத்தம் எத்தனை கோர்ட் இருக்குது இன்ன வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 ஹை கோர்ட்ஸ் இருக்குது. இந்த 25 ஹை கோர்ட் அப்படின்றது ஃபஸ்ட்டு ஜான்வரி 1, 2019 ஆந்திர பிரதேஷோட ஸ்டேட் வந்து தெலுங்கானா ஆந்திர பிரதேஷ்னு பிரித்தாங்க இல்லைங்களா. அப்போ பிரிக்கும் போது ஆந்திர பிரதேஷில் ஒரு ஹை கோர்ட் கொண்டு வராங்க புதுசாக. எப்போனா 1 ஜான்வரி 2019 கொண்டு வராங்க. ஸோ அதையும் சேர்த்து தான் இப்போ நமக்கு 25 ஹை கோர்ட்ஸ் இருக்குது. 29 ஸ்டேட் 29 ஸ்டேட் 7 யூனியன் டெரிட்டரிஸ் ஹேஸ் டேஷ்ட் ஹை கோர்ட்ஸ் அப்படின்னா 25 ஹை கோர்ட்ஸ். ஸோ இந்த ஆந்திர பிரதேஷ்க்கு கொண்டு வந்த அந்த ஹைகோர்ட் எங்கே இருக்குது அப்படின்னா அமராவதி அப்படிங்கிற ஒரு இடத்துல இதை சிட்டுவேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய மேப்பில் பார்த்திங்கன்னா நம்ம ஹரியானா, பஞ்சாப், சண்டிகருக்கும் 3க்கும் ஒரே ஹைகோர்ட்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதோடைய பொசிஷன் காட்டுறதுக்கு உண்டான மேப் தான் இந்த மேப்பு. அப்பாயின்மெண்ட் ஆஃப் தி ஜட்ஜ். ஸோ ஜட்ஜஸில் வந்து யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா எவ்ரி ஹை கோர்ட் கன்சிஸ்ட் ஆஃப் அ சீஃப் ஜஸ்டிஸ் அண்ட் அதர் ஜட்ஜஸ் ஆஸ் அப்பாயிண்டட் பை தி பிரசிடென்ட். ஸோ சீஃப் ஜஸ்டிஸாக இருந்தாலும் சரி, ஜட்ஜஸாக இருந்தாலும் சரி, ஹைகோர்ட்டுடைய ஜட்ஜஸ் சீஃப் ஜஸ்டிஸ்லாம் யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்கன்னா பிரசிடென்ட் தான் பண்ணுவார். இந்த பிரசிடெண்ட்டுக்கு இந்த அத்தாரிட்டி கொடுத்தது என்ன அப்படின்னா ஆர்டிக்கல் 216. ஸோ எந்த ஆர்டிக்கல் படி பிரசிடெண்ட் தான் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் எல்லாம் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார் அப்படின்னா ஆர்டிக்கல் 216. jurisdiction and powers of the high court. ஸோ ஹை கோர்ட்டுக்கு என்னெல்லாம் பவர்ஸ் இருக்குது அப்படின்னா அட் ப்ரெசென்ட் ஹை கோர்ட் என்ஜாய்ஸ் தி ஃபாலோயிங் jurisdictions and powers. ஒரிஜினல் jurisdictions அப்படின்றது என்னென்னா அந்த கோர்ட்டுக்கு வரக்கூடிய டைரக்ட் அப்பீல், டைரக்டாக வரக்கூடிய கேசஸ், அதை வந்து ஒரிஜினல் jurisdictions அப்படின்னு சொல்கிறோம். இன் திஸ் ஜுடிஷியல் capacity, the high courts of the presidency towns Bombay, Calcutta, Madras have both original and appellate jurisdictions, while other high courts have mostly appellate jurisdictions. So இந்த jurisdictionsல பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாம்பே, கால்கட்டா, மெட்ராஸ் இந்த 3 ஹை கோர்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஒரிஜினல் அப்பீலேட் ரெண்டுமே இருக்கும். ரெண்டு விதமான இதுவும் இருக்கும். ஆனால் மற்ற ஹை கோர்ட்ஸ்க்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் தான் வந்து இருக்கும். ஒன்லி இன் மேட்டர்ஸ் ஆஃப் அட்மிரால்ட்டி. இங்கே அட்மிரால்ட்டி அப்படின்னா என்னென்னா ஷிப்பு சம்மந்தப்பட்ட அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட இதில் வரக்கூடிய கேசஸ் தான் வந்து அட்மிரால்ட்டி அப்படின்னு சொல்கிறோம். ப்ரொபேட் அப்படின்னா என்னென்னா சொத்து பிரச்சனைகள் வரும் இல்லையா. ஸோ அதுதான் வந்து ப்ரொபேட்னு சொல்கிறோம். மேட்ரிமோனியல் அப்படின்னா மேரேஜுக்கு சம்மந்தப்பட்ட கேசஸ், அது மேட்ரிமோனியல். கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்னா கோர்ட்டை வந்து அவமதிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ கோர்ட் மூலமா ஏதாவது ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்கன்னா அதை வந்து மதிக்காமல் இருக்குது, தட் இஸ் கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட். இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் மனப்பாடம் பண்ணும்போது அது ஏதாவது வேர்ட்ஸ் புரியலை அப்படின்னா உடனே டிக்ஷனரி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேர்டு மைண்டில் ரொம்ப ஈஸியாக பதியும். ஸோ படிக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அட்மிரால்ட்டி, ப்ரொபேட், மேட்ரிமோனியல் அண்ட் contempt of court
they have original jurisdictions. ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் வந்து ஒரிஜினல் jurisdictions வந்து இவங்களுக்கு இருக்கும். The presidency high courts have original jurisdictions in which the amount involved is more than 2000 and in criminal cases which are committed by them by the presidency magistrates. ஸோ இவங்க வந்து presidency magistrateஸ்க்கு கீழே இவங்களெல்லாம் இந்த மாதிரியான கேசஸ் எல்லாம் கொண்டு வந்து நிறுத்துவாங்க. தென் அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷன்ஸ். அப்பீலேட் அப்படின்றது அப்பீல் பண்ணுறது. இப்போ இங்கே நம்ம டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கக்கூடிய கோர்ட்டில் ஏதாவது ஒரு தீர்ப்பு சொல்லியிருப்பாங்க, இல்லை ஏதாவது ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, இல்லை இதை தாண்டி இன்னும் நான் மேலே போகிறேன்னும் போது நம்ம அப்பீல் பண்ணுவோம், ஹை கோர்ட்டுக்கு அப்ளை பண்ணுவோம். இப்போ ஹை கோர்ட்லேயும் நமக்கு அந்த ஏதோ ஒரு தீர்ப்பு சொல்லிட்டாங்க அப்படின்னா அடுத்து நம்ம போய் சுப்ரீம் கோர்ட்டில் போய் நிற்போம். ஸோ தட் இஸ் அப்பீலேட், மேல்முறையீடு சொல்லுவோம் இல்லையா. ஸோ தட் இஸ் அப்பீலேட். As courts of appeal, all high courts entertain appeals in civil and criminal cases for their subordinate courts as well as on their own. ஸோ எல்லா ஹை கோர்ட்டிலுமே இந்த அப்பீல் கேசஸ் வந்து வரும். கிரிமினலாக இருந்தாலும் எடுத்துப்பாங்க, சிவில் கேசஸாக இருந்தாலும் எடுத்துப்பாங்க. தேர் ஹவவர் நோ ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் ஓவர் ட்ரிபியூனல்ஸ் எஸ்டாப்ளிஷ் ஆர் தி லா ரிலேட்டட் டு தி ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஆஃப் தி கண்ட்ரி. ஆனால் இப்போ ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் இருக்குது, நம்ம முப்படைகள் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அந்த முப்படைகளில் ஏதாவது ஒரு கேசஸ் அப்படின்னா அதில் வந்து நம்ம ஹை கோர்ட்ஸ் வந்து தலையிடக்கூடாது, அவங்களுக்கு அந்த ரைட்ஸ் கிடையாது. ஸோ அந்த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கு உண்டான கேசஸ் எல்லாம் வந்து அவங்களுடைய டிபார்ட்மெண்ட்ஸ் தனியாக அவங்கள பார்த்துக்கும். ரிட் ஜூரிஸ்டிக்ஷன்ஸ். இங்கே ரிட்டுன்றது என்னென்னா ரிட்டன் டாக்குமெண்ட்டுன்னு சொல்லுவோம், அதாவது ஒரு ஆர்டர் மாதிரி கொடுக்கறது. தட் இஸ் ரிட் ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அண்டர் ஆர்டிகல் 226 Under Article 226 of the Constitution, the High Courts are given powers of issuing writs not only for the enforcement of the fundamental rights but also for other purposes. So, இந்த High Courtல ஒவ்வொரு High Courtum writsன்னு சிலது கொடுக்கலாம். அதாவது written commandsன்னு சொல்லலாம். இதை நீ செய்யக்கூடாது அப்படின்லாம் சொல்ல மாதிரியான விஷயங்கள் அது இதுக்கு பின்னாடி அப்படியே வரும். அந்த ஒவ்வொரு இதுவும் வரும்போது அதை நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரியான ரிட்டன் கமெண்ட்ஸ் வந்து ஹைகோர்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னது எதை சம்மந்தப்பட்டிருக்கோன்னா அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸை சம்மந்தப்பட்டிருக்கோம். இப்போ நமக்கு உண்டான ரைட்ஸ் ஏதாவது நமக்கு வந்து கிடைக்கல அப்படின்னும் போது நம்ம அதுக்கு உண்டான ரிட்ஸ் வந்து கொடுக்குற அத்தாரிட்டி வந்து ஹைகோர்ட்டுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மற்ற பர்பஸ்க்கெல்லாம் கூட ஹைகோர்ட்டு கொடுக்கலாம். இது சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் என்னென்னா 226. In excess of this power, a court may issue the same types of writs, orders or directions which the Supreme Court is empowered to issue under Article 32. இது மட்டும் இல்லாமல் சுப்ரீம் கோர்ட்டுக்கு என்னெல்லாம் ரிட் ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் கொடுக்கக்கூடிய அத்தாரிட்டி இருக்கோ அதே மாதிரியான ரிட் ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் வந்து ஹைகோர்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னது ஆர்டிகல் 226. இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு அந்த ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் பவர் கொடுக்கக்கூடிய ஆர்டிக்கல் என்னென்னா ஆர்டிகல் 32. ஸோ இந்த ஆர்டிகல் 32 ஆர்டிகல் 226 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய ரிட் ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் அப்படின்னா 32. ஹைகோர்ட்டுக்கு வந்து ரிட் ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் கொடுக்கக்கூடிய அத்தாரிட்டி கொடுத்தது வந்து ஆர்டிகல் 226. The jurisdictions to issue writs under this article is larger in the case of high courts, for which the Supreme Court can issue them only where the fundamental rights have been infringed. ஸோ இந்த ரிட் ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் வந்து நிறைய பவர்ஸ் யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹை கோர்ட்டுக்கு தான் இருக்குது. சுப்ரீம் கோர்ட் வந்து பெரும்பாலும் மோஸ்ட் ப்ராப்ளி பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படும் போது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து கிடைக்காத பட்சத்தில் வந்து இந்த ரிட் ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் கொடுக்கும். ஹை கோர்ட் கேன் இஷ்யூ நாட் only in such cases but also where an ordinary legal right has been infringed. ஸோ ஆனால் ஹை கோர்ட்டுக்கு என்னென்னா ஜென்ரலாக ஆர்டினரி ரைட்ஸ், சாதாரண ரைட்ஸ் நமக்கு ஏதாவது தடைப்பட்டு போயிருக்கு, நமக்கு ஏதாவது கிடைக்காம போயிருக்குனாலும் கூட நம்ம இருந்தாலும் கூட இந்த ஹை கோர்ட்ஸ் வந்து ரிட் ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் கொடுக்கும். ஆனால் சுப்ரீம் கோர்ட் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸு அடிப்படை உரிமைகளுக்கு வந்து அவங்களுக்கு அதிகமாக பவர் இருக்குது. ஹை கோர்ட்டுக்கு வந்து அடிப்படை ரைட்ஸ் மட்டும் இல்லாமல் ஜென்ரல் லீகல் ரைட்ஸு கூட இவங்க அதை கொடுக்கலாம். ஸோ இப்போ அந்த ரிட் ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா, அதாவது ரிட்டனில் கொடுக்கக்கூடிய கமெண்ட்ஸ் அதாவது வந்து ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் சொல்கிறோம். ஸோ இதில் ஒரு நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் 5 விஷயத்துக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னெல்லான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இருக்குது பார்த்திங்கன்னா ஹேபியஸ் கார்பஸ். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இது. ஒருவேளை சப்போஸ் வாட் ஆர் த ரிட் ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த பேரை மட்டும் நீங்கள் எழுத வேண்டிய மாதிரி அந்த ஒரு 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸில் கேட்குறாங்க அப்படின்னா அது வரும். ஸோ இல்லை ஒரு 5 மார்க்ஸாக இருந்தால் அதை நீங்கள் டீட்டெயிலாக எழுத வேண்டியிருக்கும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இது, கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கலாம். ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்றது என்னென்னா த ரிட் ஆஃப் ஹேபியஸ் கார்பஸ் இஸ் இஷ்யூட் டு அ detaining authority ordering the detainer to produce a detained person in the issuing
court along with the case of his or her detention. If the detention is found to be illegal, the court issues an order to set the person free. அதாவது இது என்ன ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்றது என்னென்னா, இப்போ யாரையாவது கொண்டு போய் பிடிச்சி வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள வந்து கொண்டு வந்து இப்போ போலீஸ் பிடிச்சிட்டு போயிருக்கு, அவங்கள வந்து அவங்க கஸ்டடியில் வச்சுருக்கு அப்படின்னா அவங்கள கொண்டு வந்து கோர்ட்டில் கொண்டு வந்து நிப்பாட்ட சொல்கிறது, அப்படி தான் அதுதான் வந்து ஹேபியஸ் கார்பஸ். ஸோ ஒருவேளை கோர்ட் வந்து இப்போ போலீஸ்க்கு வந்து அந்த ஒரு ரிட்டன் கமெண்ட் வந்து கொடுக்கும், அந்த குறிப்பிட்ட பர்சனை நீங்கள் கொண்டு வந்து ஆஜர்படுத்தணும், கோர்ட்டில் கொண்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும், இத்தனை நாளில் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கும் இல்லைங்களா, அதுதான் வந்து ஹேபியஸ் கார்பஸ். ஸோ அவங்க நம்ம ஜென்ரலாக இருக்கக்கூடிய யாரையும் வந்து கொண்டு போயிட்டு அவங்க இல்லீகலாக கொண்டு போயிட்டு வச்சுருக்கக்கூடாது, கொண்டு போயிட்டு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் லாக்கு எதிரில் இல்லீகலாக கொண்டு போய் யாரையும் வந்து அவங்க வச்சுருக்கக்கூடாது. ஸோ அந்த லாக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுது அப்படின்னா அந்த பர்சனை ஃப்ரீ ரிலீஸ் பண்ண சொல்கிறது தான் வந்து ஹேபியஸ் கார்பஸ். தென் மேண்டமஸ் அப்படின்னா என்னென்னா, இந்த மேண்டமஸ் யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா சப்பார்டினேட் கோர்ட்டுக்கு. இப்போ ஹை கோர்ட்னா அந்த ஹை கோர்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய கோர்ட் தான் வந்து சப்பார்டினேட், அதாவது அவங்களுக்கும் கீழே இருக்கக்கூடிய கோர்ட்டு டிஸ்ட்ரிக்டில், அந்த டிஸ்ட்ரிக்டும் கீழே இருக்கிறது தாலுகாஸில் இருக்கக்கூடிய கோர்ட். ஸோ சப்பார்டினேட்லாம் கீழே இருக்கக்கூடிய கோர்ட்ஸ்க்குன்னு அர்த்தம். ஸோ சப்பார்டினேட் கோர்ட்டில் இருக்கிறவங்களுக்கு கோர்ட்டுக்கு கொடுக்கலாம், ஆஃபீஸர்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் இருக்காங்களா அவங்க மேலே கொடுக்கலாம், கார்ப்பரேஷன் மேலே கொடுக்கலாம், அதர் இன்ஸ்டிடியூஷன் கமாண்டிங் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் சர்டன் ஆக்ட்ஸ் ஆர் டியூட்டிஸ். ஸோ ஏதோ ஒரு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட கடமைகள் ஏதாவது செய்யாமல் இருக்காங்க, இல்லை அதை வந்து இல்லீகலாக இருக்குது, தவறாத ஏதாவது செஞ்சுருக்காங்க அப்படின்னா அவங்க மேலே இந்த ரிட்டன் கமெண்ட் வந்து கோர்ட்டு மூலியமாக கொடுக்கறது தான் வந்து மேண்டமஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுடைய கடமைகளை செய்யாமல் இருக்காங்க அப்படின்றத சொல்கிறது தான் வந்து மேண்டமஸ் அப்படின்றது. ஸோ ஒருவேளை யாருக்கெல்லாம் இந்த மேண்டமஸ் கொடுப்பாங்க அப்படின்னா கோர்ட்டுக்கு கொடுக்கலாம், கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ்க்கு கொடுக்கலாம், கார்ப்பரேஷன் கொடுக்கலாம். ஸோ எதுக்காக இது கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய கடமைகளை சரியாக செய்யாமல் இருக்கிறது, அதுக்காக கொடுக்கக்கூடியது மேண்டமஸ். தென் ப்ராஹிபிஷன், பொதுவாக ப்ராஹிபிட்டட் ஏரியான்னு நம்ம அந்த வார்த்தையை படிச்சிருப்போம். அதாவது ப்ராஹிபிட்னா என்ன, அந்த பக்கம் நம்ம போகக்கூடாது, அதுதான் ப்ராஹிபிட் இல்லையா. ஸோ அதுதான் வந்து பாருங்கள் இஷ்யூட் பை இந்த ப்ராஹிபிஷன் யார் கொடுப்பாங்கன்னா ஹையர் கோர்ட் டு த லோயர் கோர்ட். ஸோ ஹையர் கோர்ட் வந்து லோயர் கோர்ட்டுக்கு கொடுக்கும். இங்கே வந்து ஹை கோர்ட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கக்கூடாது, ஸ்டேட்டில் இருக்கக்கூடியது ஹை கோர்ட்டு, டிஸ்ட்ரிக்ட், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் கோர்ட் இருக்கும், தாலுக்கா கோர்ட் இருக்கும். ஸோ அதுக்கு இருக்கக்கூடிய ஹையர் கோர்ட்டுன்னு சொல்கிறோம். ஸோ அந்த குறிப்பிட்ட ஹையர் கோர்ட்ஸ் வந்து தன்னுக்கு கீழே இருக்கக்கூடிய லோயர் கோர்ட்டுக்கு இதை கொடுக்கலாம். எதுக்குன்னா prohibiting it from taking up a case because it fails outside the jurisdictions of the lower court. ஸோ இப்போ அந்த கீழே இருக்கக்கூடிய கோர்ட்டுக்கு ஏற்ற கேஸ் அது கிடையாது, ஸோ அந்த கேசஸ் வந்து இவங்க எடுத்து நடத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி ரிட்டன் கமெண்ட் தான் வந்து ப்ராஹிபிஷன் அப்படிங்கிற ஒரு ரிட். thus the higher court transfers the case to it. ஸோ ஹையர் கோர்ட் என்ன பண்ணால் அந்த கேஸை வந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும். தென் கியோ வாரண்டோ அப்படின்றது என்னென்னா is issued against a person who claims or usurps a public office. ஸோ இங்கே claim அப்படின்னா இந்த போஸ்டிங் வந்து எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ தட் இஸ் claim. usurp அப்படின்னா அந்த இப்போ ஒருத்தர் போஸ்டிங்கில் இருக்காங்க அப்படின்னா அவங்கள அந்த அவங்களோட போஸ்டிங்லேருந்து எடுத்துருவாங்க இல்லையா, அந்த வேலையிலேருந்து எடுத்துருவாங்க. தட் இஸ் யூசர்ப். ஸோ த்ரோன் அவே. இங்கே கிளைம் யூசர்ப்ன்றது ஆப்போசிட் வேர்ட்ஸ். ஸோ அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இது எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு ஏதாவது ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங்கை சொல்கிறதோ, இல்லை அந்த கவர்மெண்ட் போஸ்டிங்லேருந்து ஒருத்தரை தூக்கிட்டாங்க அப்படின்னா அந்த மாதிரி பர்சனுக்கு கொடுக்கக்கூடியது தான் கியோ வாரண்டோ அப்படின்னு சொல்கிறோம். த்ரூ திஸ் writ the court enquiries by what authority the person supports his or her claim. ஸோ இந்த கியோ வாரண்டோ மூலிமா என்ன பண்ணோன்னா ஏன் அவங்கள வேலை விட்டு எடுத்திருக்காங்க, இல்லைனா ஏன் வந்து இது எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குறிப்பிட்ட ஆஃபீஸ் அத்தாரிட்டியை வந்து இவங்க சொல்கிறாங்க அப்படின்றத இந்த கியோ வாரண்டோ மூலிமா இவங்க கேட்கக்கூடிய மாதிரியான இது ரிட்டன் கமெண்ட் தான் வந்து கியோ வாரண்டோ. செட்யூரரி இது யார் கொடுப்பாங்கன்னா இஷ்யூ டு தி லோயர் கோர்ட். ஸோ ஒவ்வொரு கோர்ட்டுக்கும் கீழே இருக்கக்கூடிய அந்தந்த லோயர் கோர்ட்ஸ்க்கு கொடுக்கக்கூடியது. டைரக்டிங் தட் தி ரெக்கார்ட் ஆஃப் தி கேஸ் பி சென்ட் அப் ஃபார் ரெவ்யூ. ஸோ ஒரு குறிப்பிட்ட கேஸ் இருக்கும், அந்த கேஸுக்கு சம்மந்தப்பட்ட எல்லா எவிடன்ஸு, ஃபைலு, டாக்குமெண்ட்டு அது எல்லாமே வந்து இந்த ஹையர் கோர்ட்டுக்கு அனுப்ப சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு கமாண்ட் தான் வந்து செட்யூரரி அப்படின்னு சொல்கிறோம். இன்டென்ஷன் ஆஃப் ஓவர் ரூலிங் த ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் தி லோயர் கோர்ட்.
இட் இஸ் ஒன் ஆஃப் தி மெக்கானிசம் பை விச் தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் தி சிட்டிசன்ஸ் ஆர் அப்ஹோல்ட். ஸோ இந்த மாதிரி செய்யும்போது இப்போ என்னோட எவிடன்ஸ் வந்து இங்கே கீழே லோயர் கோர்ட்டில் வந்து வச்சுருக்காங்க, சில டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது இவங்க இல்லீகலாக பண்ணுறாங்கன்னும் போது நம்ம என்ன பண்ணலாம், ஹை கோர்ட்டு மூலியமாக அதை விட அடுத்த கோர்ட்டு மூலியமாக போயிட்டு நம்ம இந்த செட்டியரரி வாங்குகிறோம் அப்படின்னா நமக்கு உண்டான அந்த கேஸஸ்க்கு உண்டான எல்லா எவிடன்ஸ் ஃபைல்ஸ் எல்லாமே அதுக்கு ஹையர் கோர்ட்டுக்கு வந்து இது பாஸ் பண்ணணும். ஸோ தட் இஸ் செட்டியரரி. ஸோ இதனால் என்னென்னா ஒவ்வொரு சிட்டிசனுடைய அடிப்படை உரிமைகள் வந்து பாதுகாக்கப்படுது அப்படின்றது தான் இது. ஸோ ரிட் ஜூரிஸ்டிக்ஷன்ஸ், இங்கே ரிட்னா ரிட்டன் கமாண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ என்னெல்லாம் ரிட் ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க நம்ம இந்தியாவில் அப்படின்னா ஹேபியஸ் கார்பஸ், மேண்டமஸ், ப்ராஹிபிஷன், கியோ வாரண்டோ, செட்டியரரி. ஸோ ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்றது இல்லீகலாக யாராவது அரெஸ்ட் ஆகிருக்காங்க, இல்லீகலாக யாராவது உள்ளே வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்கள ரிலீஸ் பண்ண சொல்லியோ இல்லை அவங்கள கொண்டு வந்து கோர்ட்டில் நிறுத்த சொல்லியோ சொல்கிறது ஹேபியஸ் கார்பஸ். மேண்டமஸ் அப்படின்னா என்னென்னா கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸோ கவர்மெண்ட்டோ சரியாக தன்னோட வேலைகள் செய்யாமல் இருக்குன்றத கேட்கக்கூடிய விஷயந்தான் வந்து மேண்டமஸ். ப்ராஹிபிஷன் அப்படின்றது அந்த லோயர் கோர்ட்டுக்கு உண்டான கேஸை வந்து அவங்க எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்துறது தான் ப்ராஹிபிஷன். கியோ வாரண்டோ அப்படின்றது சப்போஸ் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங் எனதுன்னு சொல்லி கிளைம் பண்ணுறதோ இல்லை அந்த ஒருத்தர் கவர்மெண்ட் போஸ்டிங்லேருந்து அவங்கள அந்த இடத்துலேருந்து எடுத்துட்டாலோ எந்த பேசிஸில் அவங்க அதை கிளைம் பண்ணுறாங்க, எந்த பேசிஸ்லேருந்து அவங்கள அந்த இடத்துலேருந்து எடுத்தாங்க அப்படின்றத கேட்கக்கூடிய ஒரு இதுதான் வந்து கியோ வாரண்டோ. செட்டியரரி அப்படின்றது என்னென்னா சப்போஸ் லோயர் கேஸில் ஏதாவது ஒரு கேஸ் இருக்குது, அதில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எவிடன்ஸ் எல்லாமே வந்து இவங்க வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா கொடுக்கக்கூடியது வந்து செட்டியரரி. அடுத்து சூப்பர்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது ரிட் ஜூரிஸ்டிக்ஷன், ரிட்டனில் என்னெல்லாம் ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் என்னெல்லாம் வந்து இருக்குதுன்னு பார்த்தோம். ஸோ இது சூப்பர்வைசரி, யாரை வந்து சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க அப்படின்றது சூப்பர்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன்ஸ். ஹை கோர்ட் ஹாஸ் தி பவர் ஆஃப் சூப்பரிண்டெண்டன்ஸ் ஓவர் ஆல் கோர்ட்ஸ் அண்ட் ட்ரிபியூனல்ஸ் ஃபங்க்ஷனிங் இன் இட்ஸ் டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் எக்ஸப்ட் மிலிட்ரி கோர்ட்ஸ் ஆர் ட்ரிபியூனல்ஸ். ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்தோம் மிலிட்ரி சம்மந்தப்பட்ட அந்த கோர்ட்டில் கேசஸில் வந்து இவங்களுக்கு தலையிடவே கூடாது, அவங்களுக்குன்னு தனியாக இருக்கும். ஸோ அதை அவங்க பார்த்துப்பாங்க. அதை தவிர மற்ற இப்போ ஹை கோர்ட்டுக்கு கீழே எத்தனை கோர்ட் இருந்தாலும் சரி அத்தனையுடைய கண்ட்ரோலும் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா ஹை கோர்ட் கிட்ட தான் இருக்கும். அவங்க தான் வந்து மற்றவங்களெல்லாம் சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ என்னெல்லாம் அவங்க பண்ணலாம், ஹைகோர்ட் என்னெல்லாம் சூப்பர்விஷன் பண்ணலாம் அப்படின்னா கால் ஃபார் ரிட்டர்ன்ஸ் ஃப்ரம் தெம். ஸோ அவங்ககிட்டேருந்து ரிட்டர்ன் ஏதாவது வரணும் அப்படின்னாலும் அதுக்கு கேட்கக்கூடிய அத்தாரிட்டி உங்களுக்கு இருக்குது. மேக் அண்ட் இஷ்யூ ஜென்ரல் ரூல்ஸ் அண்ட் ப்ரிஸ்கிரைப் ஃபார்ம்ஸ் ஃபார் ரெகுலேட்டிங் த ப்ராக்டிஸ் அண்ட் ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் தெம். ஸோ அவங்க என்னெல்லாம் இஷ்யூ பண்ணியிருக்காங்க, என்னெல்லாம் ரூல்ஸ் அங்கே இருக்குது, ஸோ என்னெல்லாம் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, என்னெல்லாம் ப்ரொசீடிங்ஸ் நடக்குது, இது எல்லாமே கண்காணிக்கக்கூடிய அத்தாரிட்டி ஹைகோர்ட்டில் இருக்கவங்களுக்கு இருக்குது. ப்ரிஸ்கிரைப் ஃபார்ம்ஸ் இன் விச் புக்ஸ், என்ட்ரிஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் ஆர் டு பி கெப்ட் பை தெம். ஸோ என்னெல்லாம் ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்கணும், என்னெல்லாம் என்ட்ரிஸ் அவங்க போட்டிருக்கணும், அந்த மாதிரி ஃபைல்ஸ் எல்லாம் செக் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி இவங்க தான். settle the fee payment to the sheriffs, clerks, officials and legal practices of them. ஸோ பேமெண்ட்ஸ் எல்லாம் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, அந்த பேமெண்ட்ஸ்க்கு உண்டான ஃபைல்ஸ் எல்லாமே சூப்பர்வைஸ் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி ஹை கோர்ட்டுக்கு உண்டு. கண்ட்ரோல் ஓவர் சப்பார்டினேட் கோர்ட்ஸ். சப்பார்டினேட் கோர்ட்டுன்னா என்ன, அந்த ஒரு குறிப்பிட்ட கோர்ட்டுக்கு கீழே இருக்கவங்க சப்பார்டினேட் கோர்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ ஹை கோர்ட் ஹேஸ் அன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் அண்ட் அதர் பவர்ஸ் ஓவர் தெம். ஸோ என்னெல்லாம் பவர்ஸ் அவங்களுக்கு இருக்குன்னு பாருங்கள். இட் இஸ் consulted by the governor in the matters of appointment, posting and promotion of district judges and in the appointment of persons to the judicial service of the state other than district judges. ஸோ இந்த சப்பார்டினேட் கோர்ட்ஸுக்கு இப்போ ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா இவங்க வந்து கவர்னரோட இந்த ஹைகோர்ட் ஜட்ஜஸ், ஹைகோர்ட்டில் இருக்கவங்க இவங்களோட இந்த கவர்னரோட டிஸ்கஸ் பண்ணி டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடிய இடத்துல டிஸ்கஸ் பண்ணக்கூடிய அத்தாரிட்டியில் இவங்க இருக்காங்க, ஹைகோர்ட் இருக்காங்க. இட் டீல்ஸ் வித் தி மேட்டர் ஆஃப் போஸ்டிங், ப்ரொமோஷன், கிராண்ட் ஆஃப் லீவ், ட்ரான்ஸ்ஃபர், டிசிப்ளின் ஆஃப் தி மெம்பர்ஸ் ஆஃப் தி ஜுடிஷியல் சர்வீசஸ் ஆஃப் தி ஸ்டேட். ஸோ ஸ்டேட்டுக்குள்ளே எந்த கோர்ட்டாக இருந்தாலும் அதில் யாருக்கெல்லாம் போஸ்டிங் கொடுக்கணும், யாரை ப்ரொமோட் பண்ணணும், யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்கணும், யாருக்கு லீவ் கொடுக்கணும், யார் மேலே ஆக்ஷன் எடுக்கணும், இது எல்லாமே எடுத்துக்கும் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸை தவிர. மற்ற எல்லாரோட கண்ட்ரோலும் இவங்க இருக்கும். It can withdraw a case depending in a subordinate court if it involves the substantial question of the law that requires the interpretation of the constitution. So suppose constitution interpret ஆகிற மாதிரி கேசஸ் ஏதாவது இருந்தால் அதை வந்து தள்ளுபடி பண்ணக்கூடிய அத்தாரிட்டி இவங்களுக்கு இருக்குது.
அதாவது கீழ் கோர்ட்டில் சப்பார்டினேட் கோர்ட்டில். இட் கேன் தென் எய்தர் டிஸ்போஸ் த கேஸ் இட் செல்ஃப் ஆர் டிட்டர்மின்ஸ் த கொஷன் ஆஃப் தி லா அண்ட் ரிட்டர்ன் த கேஸ் டு தி சப்பார்டினேட் கோர்ட் வித் இட்ஸ் ஜட்மெண்ட். ஸோ கீழே நடக்கக்கூடிய லோயர் கோர்ட்டில் நடக்கக்கூடிய ஏதாவது ஒரு கேஸஸ் வந்து டிஸ்போஸ் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி இவங்களுக்கு இருக்குது. அந்த கேஸ் அவங்களே எடுத்து அதாவது ஹையர் கோர்ட்டில் எடுத்து நடத்தக்கூடிய அத்தாரிட்டி இவங்களுக்கு இருக்குது. ஸோ அந்த மாதிரி சேஞ்சஸ் ஏதாவது பண்ணணுன்னாலும் இவங்க கண்ட்ரோலில் அது இருக்குது. Its law is binding on all subordinate court functions within its territorial jurisdictions in the same sense as the law declared by the Supreme Court is binding on all courts in India. So, இங்கே சுப்ரீம் கோர்ட்டு தான் வந்து ஹையஸ்ட் இல்லைங்களா. ஸோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு கீழே எல்லா ஹை கோர்ட்ஸும் வந்துடும். ஸோ எல்லா ஹை கோர்ட்டும் கீழே அதுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்பார்டினேட் கோர்ட்ஸ் வந்து வந்துடும். ஸோ அது இவங்களை சம்மந்தப்பட்ட எந்த லாஸாக இருந்தாலும் அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய ஹை கோர்ட்ஸ் வந்து இதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்குவாங்க. Court of record. All the decisions and decrees issued by the High Court are printed and kept as a record for future reference by the court as well as to the lawyers. So, lawyers எந்த கேஸ் நடந்தாலும் அந்த கேஸ் எந்த கேஸ் இருந்தாலும் அது பிரிண்ட் பண்ணி அதை ஒரு ஃபைலாக மெயின்டைன் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் வந்து கோர்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த இடத்த தான் நம்ம என்ன சொல்கிறோம், அவங்க வச்சுருக்கக்கூடிய அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்கக்கூடிய அந்த இடத்த தான் நம்ம அந்த இதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஃப்யூச்சரில் ஏதாவது தேவை அப்படின்னா இதை பார்த்து அவங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்கு உண்டான இது தான் வந்து கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட். பவர் ஆஃப் ஜுடிஷியல் ரெவ்யூ. ஸோ ஜுடிஷியல் ரெவ்யூக்கு என்னெல்லாம் பவர் இருக்குன்னா, ஜுடிஷியல் ரெவ்யூ இஸ் த பவர் ஆஃப் தி ஹை கோர்ட் டு எக்ஸாமின் த கான்ஸ்டிடியூஷனாலிட்டி ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் enactments and executive orders of both the central and state government. ஸோ இந்த ஹை கோர்ட்டுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கெலாம் வெறும் வந்து கேஸ் நடத்துறது, ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறது, சிவில் பீப்புளை மட்டும் கவனிச்சிக்கிறதுக்கு மட்டும்தான் அப்படின்னா அப்படி இல்லை. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி பார்த்திங்க அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் இருக்காங்க. அதாவது யாருன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லுவாங்க. அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கண்காணிக்கக்கூடிய இடத்துலையும் யார் தான் இருக்காங்கன்னா இவங்க ஹை கோர்ட்ஸும் சுப்ரீம் கோர்ட்டும் இருக்குது. தோ தி ஹை கோர்ட் வந்து அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டை பார்த்துக்கோ, சுப்ரீம் கோர்ட் வந்து அந்தந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வந்து கண்காணிச்சுக்கிட்டே இருக்கும். Though the phrase judicial review has nowhere been used in the constitution, the provision of article 226 and 227 explicitly confers the power of the judicial review on the high court. ஸோ இந்த ஜுடிஷியல் ரெவ்யூ அப்படிங்கிற வார்த்தை வந்து நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எங்கேயுமே இல்லைனாலும் கூட ஆர்டிகல் 226 நம்ம படித்தோம் இல்லையா, ரிட் வந்து கொடுக்கலாம் அப்படின்றத நம்ம படித்தோம் இல்லைங்களா. ஸோ ஆர்டிகல் 226 வந்து ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஹை கோர்ட்ஸ்க்கு வந்து அத்தாரிட்டி இருக்குது. 32 ஆர்டிகல் 32 வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு அதுக்கு அத்தாரிட்டி இருக்குன்னு சொல்லி படித்தோம் இல்லைங்களா. ஸோ அந்த ஆர்டிகல் படி ஆர்டிகல் 226 227 படி வந்து இந்த ஜுடிஷியல் ரெவ்யூ ஹை கோர்ட்டில் இருக்குது, ஹை கோர்ட்டுக்கு பவர் இருக்குன்றத சொல்கிறாங்க. த 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1976. ஸோ 1976 ஒரு சேஞ்சஸ் கொண்டு வராங்க கான்ஸ்டியூஷனில். அது வந்து 42nd டைம் சேஞ்சஸ் கொண்டு வருது. அதனால அது 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு சொல்கிறாங்க. 1976 கர்டைல்டு தி ஜுடிஷியலி ரெவ்யூ பவர் ஆஃப் தி ஹை கோர்ட். ஸோ ஹை கோர்ட்டுக்கு ஜுடிஷியல் ரெவ்யூ பவர் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இட் டீபார் தி ஹை கோர்ட்ஸ் ஃப்ரம் தி கன்சிடரிங் தி கான்ஸ்டியூஷன் வேலிட்டி ஆஃப் எனி சென்ட்ரல் லா. ஹவவர் அது அடுத்து ஃபஸ்ட்டு 42nd அமெண்ட்மெண்ட்டில் 42வது சேஞ்சஸ் கொண்டு வரும்போது ஹை கோர்ட்டுக்கு அதுக்கு பவர் இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து ஏற்படக்கூடிய அமெண்ட்மெண்ட்டில், அதாவது 43rd அமெண்ட்மெண்ட் 1977 நடக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பவர் ஹை கோர்ட்டுக்கு இருக்குது அப்படின்றத மீண்டும் கொண்டு வராங்க. ஸோ 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976, 43rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1977, 42nd அமெண்ட்மெண்ட் நடக்கும்போது 42nd டைம் சேஞ்சஸ் நடக்கும்போது ஹை கோர்ட்டுக்கு ஜுடிஷியல் ரெவ்யூ பவர் இல்லைன்றாங்க. 43rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் நடக்கும்போது 1977 இருக்குது, ஹை கோர்ட்டுக்கும் அந்த ஜுடிஷியல் ரெவ்யூ பண்ணக்கூடிய பவர் வந்து இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்ரீதேவி ஜோன்.